ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதில் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணோமா? ஸ்க்ரீன் ஷேரில் தான் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ வந்துட்டு இப்போ கவனிங்க. ஓகே, ஆல்ரெடி உங்கள் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங், அதாவது அங்கே வந்துட்டு மேனுவல் ஆட்டோமேஷன்லாம் சொல்லி தர்றாங்க இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு ஆட்டோமேஷன் கீழே தான் இந்த ஜாவா, செலினியம், மேவன் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்துட்டு டெஸ்ட் என்ஜி, குக்கும்பர், இது ரெண்டு மட்டும் தான் ஃப்ரேம் ஒர்க். ரீமைனிங் அதேமாதிரி GitHub, இது வந்து சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ அதேமாதிரி CI/CD, ஜென்கின்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது என்னது கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக CI/CD டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ ஃப்ரேம் ஒர்க்ஸ் கீழே டெஸ்ட் என்ஜி, குக்குமர் சொல்கிறோம் இல்லையா? டெஸ்ட் என்ஜி தான் TDDன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ குக்குமர் என்னது BDDன்னு சொல்லுவாங்க. சரியா? BDDன்னு சொன்னாலும் குக்கும்பர் தான், குக்கும்பர்னு சொன்னாலும் BDD தான், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதேமாதிரி டெஸ்ட் என்ஜின்னா TDD. ஓகேவா? அதேமாதிரி வெறும் TDDன்னு சொன்னாலும் டெஸ்ட் என்ஜி தான். ஓகேவா? ஸோ சில இடத்துல வேறு வேறு மாதிரி வேறு வேறு என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் முதல்ல கிளியர் ஆகிடுங்க. அதுமாரி இந்த ரெண்டு மட்டும் தான் இப்போ ஃப்ரேம் ஒர்க்ஸ் கீழே வரும். மேவன் வந்து ஃப்ரேம் ஒர்க்கா, செலினியம் வந்து ஃப்ரேம் ஒர்க்கா, ஜாவா வந்து ஃப்ரேம் ஒர்க்னா கிடையாது. அது இதுக்கு வேறு வேறு ஒரு என்ன இருக்குது, ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ மேவன் என்னது டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் டூல். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம அதே மாதிரி ஏபி டெஸ்டிங் வரலாம். ஏபி டெஸ்டிங்கில் ரெண்டு இருக்குது, மேனுவல் அண்ட் ஆட்டோமேஷன். மேனுவலாக தான் போஸ்ட்மேன் பார்த்தோம். ஓகேவா? ஆட்டோமேஷன் வர மாதிரி ரெஸ்ட் அஷ்யூர்ட், இதை யூஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ இந்த ரெஸ்ட் அஷ்யூர்ட் அப்படின்றது எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்லிப்ஸ் பிளாட்ஃபார்மில் தான் நம்ம எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, எக்லிப்ஸ் பிளாட்ஃபார்மில் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க? ஜாவாவும் அதில் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? நிறைய ஊப்ஸ் கான்செப்ட்டு, வேறு என்ன இருக்குது, கலெக்ஷன் கான்செப்ட்டு, ஜாவோட பேசிக்ஸு எல்லாமே அதில் பார்த்துருப்பீங்க. லைக் லிஸ்ட்டு, செட்டு, மேப்பு, என்ன அதுக்கப்புறம் என்ன இருக்குது? வேறு array string, strings, arrays, constructor, scanner. ஸோ அதே மாதிரி நிறைய எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எல்லாமே வந்துட்டு பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? ஸோ அதுமாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும் ஜாவாவில். செலினியம் வரும்போது தான் ஆட்டோமேட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு வந்துட்டு ஒரு இதை எப்படி ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்றது செலினியமில் பார்த்துருப்பீங்க. லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு ஆள் யார்? எக்ஸ்பாத். ஓகேவா? ஸோ அதை ஒரு எலமெண்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணி அதை வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு எல்லாமே செலினியம் கீழே வரும். ஓகேவா? ஸோ மேவன் என்னன்னு பார்த்துருப்பீங்கன்னா, டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதை பற்றி இன்டெப்த்தெல்லாம் நான் போகல. இது சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி முடிச்சிருக்கனால நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். ஓகே ஓகே ஃப்ரேம் ஒர்க் ஸ்கேல தான் வந்துட்டு டெஸ்ட் என்ஜி, குக்கும்பர்னு பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மேவன் வரைக்கும் ஆல்ரெடி எல்லாருமே தரவாயிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஆட்டோமேஷன் ரெஸ்ட் அஷ்யூர்டில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஃப்ரேம் ஒர்க் யாருன்னா டெஸ்ட் என்ஜி ஃப்ரேம் ஒர்க். Test engine framework in the sense, the annotations which we are going to use inside the rest assured, we need some of the annotations. Okay, because we are going to perform our project inside our Eclipse platform under the framework called TestNG. Okay, because already you are well versed in TestNG, either you started or completed or in progress, whatever may be, but you had started the TestNG. Okay, so I am going to pick some of the annotations which will come under TestNG. That one only yesterday we discussed what are the annotations and all are present under the TestNG. Okay, wow. At the same time, Cucumber also is there. They will discuss about some of the different kind of features are available in Cucumber. Okay, like Jerkin plain English language. So those kind of things are available in Cucumber. Okay, wow. So Cucumber இருக்கட்டும். இப்போ டெஸ்ட் என்ஜிக்கு வரேன். ஸோ டெஸ்ட் என்ஜில் இருக்க அனோடேஷன் தான் நான் அந்த ரெஸ்ட் அஷ்யூர்டில் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்துட்டு டெஸ்ட் என்ஜிங் வந்துட்டு நான் இன்டெகிரேட் பண்ண போகிறேன். இப்போ நான் எடுக்க போகிற கிளாஸ் வந்து டெஸ்ட் என்ஜி எடுக்க போகிறேன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க எல்லாரும். ஓகே, இதில் கிளியர் ஆகிடுங்க. இதில் கிளியர் ஆகிட்டீங்களா? இதில் கிளியர் ஆகிடுங்க முதல்ல. ஓகேவா? சார் இப்போ டெஸ்ட் என்ஜி, குக்கும்பர், இது டெஸ்ட் என்ஜி தெரிஞ்சாலே போதுமா சார்? ரெஸ்ட் அஷ்யூர்ட் இல்லை குக்கும்பர் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும்? இல்லை டெஸ்ட் என்ஜி ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ண போகிறதுனால நமக்கு டெஸ்ட் என்ஜி தெரிஞ்சால் மட்டும் போதும். ஓகேவா? குக்கும்பர் போகும்போது குக்கும்பரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு குக்கும்பர் பார்க்க போகிறது இல்லை, முதல்ல டெஸ்ட் என்ஜி ஃப்ரேம்வொர்க் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டெஸ்ட் என்ஜி மட்டும் கலந்து பார்க்குறோம். புரியல. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ஜி பார்ட்டை தான் நம்ம ரெஸ்ட் அஷ்யூர்ட்ல பார்ப்போம், அப்புறம் குக்கும்பர் போகிறப்ப அங்கேயும் பார்ப்போம். இப்போதைக்கு குக்கும்பர் போக மாட்டோம். ஓகேவா? டெஸ்ட் என்ஜி மட்டும் வச்சு தான் பார்க்க போகிறோம் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ குக்கும்பர் பற்றி எதுவுமே யோசிக்க வேண்டாம். ரெண்டு ஃப்ரேம்வொர்க்கில் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறமா கூட ஏபிஐ டெஸ்டிங்கில் நீங்கள் எந்த ஃப்ரேம்வொர்க்ஸில் வெல் பெஸ்ட் அப்படி தான் கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, செலோ பென் யூஸ் பண்ணுறீங்க, ரெனால்ட்ஸ் பென் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? என்னைய பொறுத்தளவில் நீங்கள் எனக்கு வந்துட்டு ஒரு டாஸ்க் வந்து எனக்கு ப்ரோக்ராமாக எழுதி ஒரு ப்ரோக்ராம் கோடிங் வந்துட்டு எனக்கு ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நான் தான் வந்துட்டு டிசிஎஸ், இல்லாட்டி நான் தான் சிடிஎஸ், நான் தான் விப்ரோ, நான் தான் ஜோகா, அமேசான் வைங்க. ஓகேவா? எனக்கு வந்து நீங்கள் வந்து கோடிங் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா?
ஸோ நீங்கள் ஒரு கோடிங் வந்துட்டு நான் உங்களை ஒரு பேப்பரில் ஒரு A4 ஷீட்டில் எழுதி சப்மிட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் செல்லோ பெனில் எழுதுங்க, இல்லைனா நீங்கள் ரெனால்ட்ஸ் பெனில் எழுதுங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அந்த பென் ஒழுங்காக எழுதணும், நீங்கள் சப்மிட் பண்ணுற கோடிங் வந்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்கணும், ப்ராப்பராக இருக்கணும். அதுதான் மெயின். இந்த கான்செப்டுக்காக மட்டும்தான் நான் அந்த எக்ஸாமில் சொன்னேன். மற்ற எல்லா கான்செப்ட்டுக்கும் போயிட்டு இந்த பெண்ணுடைய எக்ஸாம்பிளில் போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் எந்த கான்செப்ட் சொல்கிறேனோ அது கீழே மட்டும்தான் நான் சொல்கிற எக்ஸாம்பிள் வந்து அப்ளிகேபிள். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் இன்டர்வியூ டைம்லையும் சரி, ஆஃப்டர் ஒன்ஸ் யூ ஜாயின் இன் ஆர்கனைசேஷன்னாலும் சரி, யூ ஹேவ் ரைட்ஸ் டு டெல் தை லைக் ஐ ஹவ் ஒர்க்ட் இன் திஸ் பர்டிகுலர் ஃப்ரேம்ஒர்க் ஒன்லி. திஸ் ஃப்ரேம்ஒர்க் ஒன்லி ஐ ஹவ் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் மை கோடிங்ஸ் அண்டர் API டெஸ்டிங் அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாக சொல்லலாம். ப்ராஜெக்ட் அண்டர் டெஸ்ட் என்ஜின் ஃப்ரேம்ஒர்க். ஓகே, ஸோ தட் ஐ ஹேவ் சப்மிட்டட் ஆல் ஆஃப் மை கோடிங். அந்த இடத்துல போயிட்டு மேவன் தெரியாது, செலினியம் தெரியாதுன்னு சொல்லிடாதீங்கப்பா. நான் இந்த 2 ஃப்ரேம்ஒர்க் பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். சரியா? அட்டெஸ்ட் நான் சொல்லி ரெஸ்டேஷன் யூஸ் பண்ணுவேன். அப்போ அட்டெஸ்ட்னா என்னன்னே தெரியாமல் நான் யூஸ் பண்ணுறேன்னு. ஓகேவா? ஓகே, டன். ஸோ இப்போ இதில் கிளியர். நார்மலாக வந்துட்டு ஒரு எக்லிப்ஸ் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் முதல்ல? ஸோ அதை இது பண்ணிடலாம், ப்ராஜெக்ட்குள்ளே போயிடலாம். சரிதா? ஃபைல் நியூவில் போயிட்டு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க. ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? ஓகே, நெக்ஸ்ட் மேவன் ப்ராஜெக்ட். மேவன் ப்ராஜெக்ட். மேவன் இல்ல சார், இது பேசிக் ப்ராஜெக்ட் தானே சார் கேட்குறீங்க? மேவன் ப்ராஜெக்ட் குள்ள தானே வரும். ஸோ ஓகே, ஸோ எதுக்காக உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டு நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு எதில் கன்ஃபியூஸ் வரீங்க எனக்கு அப்புறம் தெரியும். சரியா? ஸோ ஆல்ரெடி ஒவ்வொரு ஆங்கிளில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே ஆங்கிலே வந்துட்டு நானும் வந்து டெஸ்ட் செஞ்சு கண்டினியூ பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, சரி. இப்போ ஃபைல் சொன்னீங்க, நியூ ப்ராஜெக்ட் சொன்னீங்க. ஓகே, இது வரைக்கும் செய்யலாம். மேவன் ப்ராஜெக்ட். Okay, what is the difference between creating the projects under Java project and Maven project? Anyone can explain? Maven projectsல வந்து நமக்கு டிபெண்டன்சிஸ்ல கொண்டு வந்துரும். Okay. அப்புறம் SRC டெஸ்ட், SRC மெயின் தனித்தனியா இருக்கும். பேஸ் கிளாஸ் தனியா வச்சிருப்பாங்க. Okay. ஃபோல்டர் ஃபார்மட்ல நம்மளுக்கு கிரியேட் ஆகும் சார். ஜாவா ப்ராஜெக்ட்ல ரெண்டு ஃபோல்டர் தான் இருக்கும். SRCயும் ரெஃபரன்ஸ் லைப்ரரி இது JREன்றது மட்டும் தான் இருக்கும். நாம தான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணோம். ஆனா மேவன்ல ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. வெரி குட். சொன்னது யாரு? காயத்ரி சார். வெரி குட். ஸோ இப்போ காயத்ரி, எனக்கு அதுக்கு முன்னாடி முஸ்தபாவா யார் சொன்னீங்க? சரி, ஓகே. ஸோ 2 பேர் சொன்னது எல்லாரும் சொன்னது கரெக்டு தான். சரியா? ஸோ மேவன் ப்ராஜெக்ட் எதுக்கு போகிறோம்னா, டிபெண்டன்சிஸ் மேனேஜ்மெண்ட் டூல்னு, அதனால தான் மேவன் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா டிபெண்டன்சிஸ் என்னதுப்பா? நமக்கு தேவையான இது டிபெண்டன்சிஸ் வந்து ஆக்சுவலா நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவை. டிபெண்டன்சி நம்ம எடுத்தோம்னா அதோட எல்லா ஜார் ஃபைல்ஸும் இன்ஸ்டால் ஆயிடும் தானாவே, அது சம்பந்தப்பட்ட. வெரி குட். ஸோ வந்துட்டு மேவன் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஓகேவா? யாருக்கும் தெரியலன்னா கவனிங்க, தெரிஞ்சவங்க ஓகே. சரியா? ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஜார் ஃபைல்ஸும் வந்துட்டு ப்ரௌஸில் போய் சர்ச் பண்ணி நீங்கள் ஒரு டிபெண்டன்சிஸாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து தனித்தனியாக நீங்கள் ஒரு லைப்ரரி ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு ஒன்றுனா நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? வேற மேவன் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கீங்களா? எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் சார். ஓகேவா? ஸோ அப்படியும் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு மேவன் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே இருக்கும் நம்மளுடைய ப்ரௌஸில். அது என்னன்றது இப்போ நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ அங்கேயும் வந்து நமக்கு தேவையான ஜார்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரைட்டாகவே இங்கே நம்ம form.xml அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஆல்ரெடி அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தேவையான டிபெண்டன்சிஸ் ஜார் ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ தனித்தனியாக போயிட்டு எல்லாத்தையும் தேடணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. ஸோ மேவன் ப்ராஜெக்ட் ஜாவா ப்ராஜெக்ட் அப்படி என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மேவன் ப்ராஜெக்ட்டில் டிஃபால்ட்டாக வந்துட்டு உள்ள ஜார்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மெயின் பிளக்கினுடைய நேம் கொடுத்தீங்கன்னா போதும், அது தேவையான அந்த ஜார்ஸு, ஓகேவா, டிபெண்டன்சிஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம இங்கே வந்து form.xml மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால நம்ம மேவன் ப்ராஜெக்ட் போகிறது. ஓகேவா? தனித்தனியாக போய் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு காயத்ரி சொன்னாங்க இல்லையா? ஸோ மேவன் ப்ராஜெக்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு மெயின்டைன் ஆகும். அந்த ஸ்ட்ரக்சர்னா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுதா? க்ளோஸ் பண்ணாதான் வருமா? ஓகே, ஸ்ட்ரக்சர்னா அவங்க இதை தான் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த இது இருக்குது அப்படின்னா இது மேவன் கீழே தான் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்படி இது பார்த்தோன்னா நான் சொல்கிறேன் மேவன் கீழே கிரியேட் ஆயிருக்குன்னு. ஏன்னா இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், லெஃப்ட் சைட் மேலே வந்துட்டு எம் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். மைன்யூட்டாக உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு தெரியல. இது ஜாவானா ஜேன்னு இருக்கும். ஸோ இது எத்தனை பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. தெரியாதவங்க கவனிச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்போ இந்த நார்மல் ஃபோல்டர் மேலே இருக்கு பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா ஜே மட்டும் தான் இருக்கும், எம் இருக்காது. ஸோ அப்போ இது வந்து ஜாவா ப்ராஜெக்ட். அப்போ இது என்ன சொல்லலாம்? மேவன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் நம்மளால். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் நம்ம இதில் நிறைய பார்க்க போகிறோம். சரியா? அதனால தான் ஆட்டோமேஷன். ஓகேவா? சரி,
வேற என்ன இருக்கு? ஸோ அப்போ அவங்க ஸ்ட்ரக்சர்னு சொன்னாங்க இல்லையா? எதை சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் அவங்க சொல்றாங்க. சோர்ஸ் மெயின் ஜாவா, சோர்ஸ் டெஸ்ட் ஜாவா அப்படின்னு இருக்கு இல்லையா? அதே மாதிரி சோர்ஸ் மெயின் ரிசோர்சஸ், சோர்ஸ் டெஸ்ட் ரிசோர்சஸ் அப்படிலாம் வரும். சரியா? அது வந்துட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிளாஸ் போகும்போது நிறைய சொல்லுவாங்க. சரியா? ஸோ இப்போ இந்த சோர்ஸ் மெயின் ஜாவா அப்படின்றது இப்போ ஆஃபீஸ்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ என்னுடைய ஆஃபீஸ் நான் இந்த இடத்துல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் என்னுடைய ப்ராஜெக்ட் என்ன பண்ணுவேன்னா, டெஸ்ட் சோர்ஸ் டெஸ்ட் ஜாவா ஓகேவா? நாங்கள் ரெண்டுத்துலேயும் மெயின்டைன் பண்ணலப்பா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு டெஸ்ட்டுக்குள்ள ஜாவா வந்துட்டு இது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கலாம், இல்லைனா மெயின் ஜாவா இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் நான் எப்படி மெயின்டைன் பண்ணுவேன்னா, டெஸ்ட்டுக்குள்ளெல்லாம் டெஸ்டர்ஸ் கீழே வரும், மெயின் ஜாவா கீழே இருக்கிறதுலாம் வந்துட்டு டெவலப்பர்ஸ் கீழே வருன்ற மாதிரி. ஸோ அவங்களுடைய பில்டு ஃபைல்ஸு, அவங்களுக்கு தேவையான அந்த எக்ஸ்எம்எல் டாட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே நான் சேவ் பண்ணிப்பேன். டெஸ்ட் ஜாவா எனக்கு இது கீழே வந்துட்டு என்னுடைய குக்கும்பரா இருக்கட்டும், டெஸ்ட் என்ஜியாக இருக்கட்டும், நான் இது கீழே வச்சுட்டு டெஸ்ட் பண்ணுவேன். சரியா? இதுதான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் ஆகும். அதுதான் வந்துட்டு காயத்ரி சொன்ன மாதிரி. ஓகேவா? ஸோ இதில் அந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் ஆகும். இதே மாதிரி புரியல. மேக்ஸிமம் பிளேஸ்ல வந்து இப்படிதான் ஸ்ட்ரக்சர் இது ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? இப்படி தான் ஒரு ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஃபோல்டருக்குள்ள பேக்கேஜ் இதெல்லாம் டே ஒன்லேயே சொல்லியிருப்பாங்க. சரியா? நான் இதுக்குள்ளே போனோம்னா இப்போ ஜாவா கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி இருந்தாலும் சரி, நிறைய பேர் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் தெரியலன்னா, இது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண போகிற விஷயத்த நானும் ஒரு தடவை சொல்லிட்டேன்னா, சரி ஓகே ஃபியூச்சரில் யாரும் அந்த இடத்துல லாக் ஆக மாட்டேங்கிறதுக்காக தான் இந்த பேஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இல்லைனா நான் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். ஏபி டெஸ்டிங் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். சரியா? ஸோ இந்த இது தேவை. ஏன்னா எனக்கு நாளைக்கு நான் டாஸ்க் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் இதில் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பேசிக். சரியா? இதில் டே ஒன்லேயே உங்களுக்கு ஜாவாலே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது என்னது? ஸோ ஃபோல்டருக்கு என்ன வரும்? பேக்கேஜுக்கு என்ன வரும்? கிளாஸுக்குள்ள என்ன வரும்? மெத்தடுக்குள்ள என்ன வரும்? மெயின் மெத்தட். ஓகேவா? ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே டன். ஸோ அதில் மேவன் ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? ஸோ இது மேவன் ப்ராஜெக்ட். அதில் அடிஷனல் யார் வருவார்? ஃபார்ம்.xml என்ன பண்ணுவோம்? ஸோ வி வில் மெயின்டைன் தி டிபெண்டன்சிஸ் அண்ட் பிளக்இன்ஸ் வாட் ஆர் கோயிங் டு யூஸ் இன்சைட் அவர் ப்ராஜெக்ட். வேற இந்த டார்கெட் என்னது? அதான் சொல்லுங்க பார்ப்போம். ரீசன்ட்டா பில்ட் பண்ணதெல்லாம் டார்கெட்ல இருக்கு. ஓகே, ரிப்போர்ட் ஜெனரேஷன் எங்க இருக்கும்? ரிப்போர்ட்ஸ். வெரி குட். ரிப்போர்ட்ஸ் யார் சொன்னது? முஸ்தபா. வெரி குட் முஸ்தபா. ஸோ ரீசெண்டாக வந்துட்டு பில்ட் பண்ணது எல்லாமே அது இருக்கும். யார் காயத்ரி சொன்னீங்களா? எஸ் சார். ஓகே, ஸோ வந்துட்டு அதுவும் இருக்கும். சரியா? டார்கெட் அதுங்க ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுல இதில் தான் இருக்கும். சரியா? கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கவங்க வரி பண்ணாண்டப்பா அட்டன் பண்ணாங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். சரியா? இப்போ தான் டெஸ்ட் செஞ்சு ஆரம்பிச்சிருக்கு சார், எங்களுக்கு புரியல சார், தெரியல சார்னு சொல்கிறவங்களா இப்போ கவனிச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் முடிச்சவங்க வந்துட்டு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவாங்க. சரியா? அவங்களும் பண்ணுறாங்களே நம்மளால பண்ண முடியலன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே டிகேட் பண்ணிக்க கூடாது. தெரியலன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் நம்ம சொல்கிறது. சரியா? எப்பவுமே தெரியலன்னு டிமோட்டிவேட் ஆகிடாதீங்க. தெரியலன்னா நம்மளே அப்கிரேட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். சரியா? ஓகே, ஸோ டார்கெட்ன்றது ரிப்போர்ட்ஸ் ஃபைல். ரிப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா நிறைய போவோம். ஸோ அதுக்குள்ள நான் இப்போ போக வரல. ஓகே, அது எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட், HTML ரிப்போர்ட் நிறைய இருக்குது. ஸோ அதுக்குள்ள இப்போ போக வேண்டாம். அது நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது பார்ப்பீங்க. சரி ஓகே, இப்போ இங்கே வந்துடலாம். எங்கே இருக்கோம்? எங்கே ஆரம்பித்தோம்? ஸோ ஒருத்தர் சொன்னார் இல்லையா, நியூவில் போயிட்டு மேவன் ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது? ப்ராஜெக்ட்லாம் மேவன் ப்ராஜெக்ட் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ கிரியேட் பண்ண சொல்லக்கூடாது. கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்பு? நெக்ஸ்ட் வெரி குட். ஃபில்டர் டைப் org.maven. Apache ஆர்கிடைப். ஓகே, எப்படி பண்ணாலும் வருமே. ஆர்கிடைப் வர maven.architect. org வராது. org.apache. ஓகே, ஸோ நான் இதுக்காக தான் வந்துட்டு சரி எல்லாரும் மீட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் மீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஃபில்டர் பண்ணுவீங்க. கரெக்டாக? ஸோ அதுக்காக தான் நான் இப்போ உங்ககிட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ணது. ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு வேறு மெத்தட் யூஸ் பண்ணுவேன். இப்போ நீங்கள் சொன்னதுலேயே 4 பேர் 4 விதமாக சொன்னீங்க. கரெக்டாக? ஸோ வேறு மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. பட் ஆனால் நம்ம பார்க்க போகிற ஒரு ஃப்ளோ இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மெத்தட் முதல்ல என்னென்னு பார்க்கலான்றதுக்காக நான் கொஸ்டின் ரைஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மெத்தட் எல்லாமே தப்புன்னு சொல்ல வரேன். எல்லாமே கரெக்டு தான். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிண்டிலேருந்து அடையார், கிண்டி விட்டுருங்க. குன்றத்தூர்லேருந்து அடையார் வரணும்னா எப்படி வேணாலும் வரலாம். சரியா? ஒரு ரூட்டில் தான் வரணுமானா கிடையாது, வேறு நிறைய ரூட்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி தான் நமக்கு தேவை. அந்த மேவன் ஆர்கிடெக்ட் டைப் ஸ்டார்ட் போனீங்கன்னா இது நெக்ஸ்ட் யார் என்ன செலக்ட் பண்ணுவீங்க? வெர்ஷன் 1.4 செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் போயிட்டே இருப்பீங்க. கரெக்டாக? நான் இப்படியும் பண்ணலாம். இன்னொரு சில ரூட்ஸ்லாம் இருக்குது. சரியா? அப்படியும் பண்ணலாம். சரியா? இப்போ ஆஸ் ஆஃப்னா வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறதே நானும் யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? மேவன் ஆர்கிடெக்ட் டைப் குவிக் ஸ்டார்ட்டு நான் 1.4 செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ குரூப் ஐடி என்ன கொடுக்கலாம்? ஓகே, ஆட்டோமேஷன் API. ஓகேவா? ஆட்டோமேஷன் API.
சரி ஆர்டிஃபேக்ட் அதே கொடுத்துக்கலாமா? ஆர்டிஃபேக்ட் ஐட்டம் ப்ராஜெக்ட் நேம்ஸ் நம்ம ஓனா கொடுத்துக்கலாம். சரி as of அதே கொடுத்துக்கிறேன். ஸோ நான் ஃபினிஷ் கொடுத்துட்டேன். ஸோ கிரியேட் ஆகுதான் பார்ப்போம். கிரியேட் ஆகிடுச்சு ஆட்டோமேஷன் ஏபிஐ இதை காமிக்கும். ஓகே லோட் ஆகிடுச்சா? ஸோ ஆட்டோமேஷன் ஏபிஐன்ற ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிருக்கா? எஸ் கிரியேட் ஆயிருக்கு. சோர்ஸ் மெயின் ஜாவா, சோர்ஸ் டெஸ்ட் ஜாவா, ஸோ மெயின் டிபெண்டன்சிஸ், POM.xml எல்லாமே நமக்கு வந்துருக்கு. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னோம், பேக்கேஜுக்குள்ள கிளாஸ். ஓகே ஸோ அதே மாதிரி என்ன சொன்னேன் நான் ஸ்டார்டிங் சொன்னேன் இல்லையா, சோர்ஸ் மெயின் ஜாவா, சோர்ஸ் டெஸ்ட் ஜாவா. இப்போ உங்களுக்கு வந்து சோர்ஸ் டெஸ்ட் ஜாவாக்குள்ள சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? எஸ் சார். ஓகே ஸோ மெயின்ல பேஸ் கிளாஸ் வச்சுக்க சொல்லுவாங்க சார், மீதியில வந்து டெஸ்ட் பண்ணுவோம் சார். ஓகே அந்த கான்செப்ட்ல இருக்கட்டும், அதில் இல்லை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே நீங்கள் மேஜாக இருக்குது, பட் டெஸ்ட்டில் தான் நார்மலாக இப்போ எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பேக்கேஜுக்குள்ளே வரும். பேக்கேஜுக்குள்ளே நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். கிளாஸ் வந்துட்டு ஷார்ட் எப்படி சொல்கிறது, ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணலாம், நியூ போகலாம். சரியா? நிறைய பேர் இங்கே ஸ்ட்ரைட்டாக இந்த சீன் இருக்கு, ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, அப்படின்னு கிளிக் பண்ணுவீங்க. சரியா? அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் தான்ப்பா. சரியா? அதில் யாருமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எக்லிப்ஸில் இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணீங்களோ அதே தான் சேம் தான் பண்ண போகிறோம். ஓகே நம்ம ஏபிஐ டெஸ்டிங்குள்ள கான்செப்ட் வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ அந்த கண்டென்ட் எதில் பண்ண போகிறோம்னா இவர்கிட்ட யார்கிட்ட வந்திருக்கோம், எக்லிப்ஸ் கிட்டையும் டெஸ்ட் என்ஜின் கிட்டையும் வந்திருக்கும். இது மாதிரி ஏபிஐ நாங்கள் பண்ண போகிறோம், ஸோ உங்கள் இதில் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க வந்திருக்கோம், அவ்வளோதான். மற்றது எல்லாமே சேம் தான். நீங்கள் பிளக்கின் யூஸ் பண்ணிருக்கீங்க, டிபெண்டன்சிஸ், நேற்று நம்ம பார்த்த அனோட்டேஷன்ஸு எல்லாமே சேம் தான். ஓகேவா? ஓகே ஸோ அப்போ நான் இதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே ஸோ ஒரு கிளாஸ் என்ன கிளாஸ் வைக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு HTTP மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு என்ன பேர் வைக்கலாம், ரெக்வஸ்ட்னே வச்சுக்கலாம். ரெக்வஸ்ட் வச்சு தான் பார்க்க போகிறோம். போஸ்ட்மேனில் ரெக்வஸ்ட் தானே பார்த்தோம், என்ன பார்த்தோம் அந்த டெமி சைட் பேர் ரெக்வஸ்ட் தானே. வெரி குட். ஸோ இது என்ன ஆப்ஷன் தெரியும் இல்லையா, பப்ளிக் ஸ்டாட்டிக் வார் மெனு கிளிக் பண்ண மெயின் மெத்தட் வரும். வெரி குட். சரியா? இந்த பேசிக்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகே ஓகே பரவாயில்ல, எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அப்போ நான் ரொம்ப பேசிக்கில் ஆரம்பிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ தட் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாம் சொல்கிறீங்க. ஓகே சரி. இப்போ நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. கரெக்டாக? இப்போ நம்ம இந்த எங்கே நம்மளுடைய இது ஆட்டோமேஷன் எப்படி இதுனா, ஸோ இதில் இருக்க POM.xml நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ஆகிடுச்சு. யூஸ் பண்ணிடலாம். ஓகே ஸோ இப்போ ஆட்டோமேஷன் அப்படின்ற POM.xml ஓப்பன் ஆகிடுச்சு. இவர் யார் ஜாவா. சரி ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆட்டோமேஷன் எல்லாமே வந்தாச்சு. இதில் பார்த்தாச்சு நம்மளுடைய POM.xml ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதை நான் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க போடணும், எந்த வெரி குட். ஸோ இந்த டிபெண்டன்சிஸ் இருக்கு இல்லையா, இந்த டிபெண்டன்சி போடணும். சரியா? ஸோ இப்போ நம்ம போட போகிற டிபெண்டன்சி யார், அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ப்ளீஸ். ஓகே ஸோ நாட் பேட். இதுல ஸ்கோப்ஸ் ஏன்னா சில நேரத்தில் ரன் எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் எடுக்க முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அது நம்ம பார்ப்போம். ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கோப் டெலிட் பண்ணுவோம். நான் சொல்கிறேன், சில டிபெண்டன்சிஸ்க்கு வந்து ஸ்கோப் டெலிட் பண்ணலனாலும் ரன் ஆகும். ஆனால் சில டிபெண்டன்சி ஸ்கோப் பண்ணி டெலிட் பண்ணினா தான் வந்துட்டு. ஸோ இப்போ நம்ம இதுவரை பார்த்தது என்னது, ஒரு நிமிஷம், இன்றைக்கி என்ன டேட்டு 21/11 சண்டே. நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஏபி டெஸ்டிங் டே 2 ஏபி டெஸ்டிங் ஆட்டோமேஷன். ஓகே ஓகே லைனா இது வரைக்கும் பார்த்தது முதல்ல சொல்லுங்க சார். யாரோ ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகே சொல்லுங்க. இன்னைக்கு என்ன முதல்ல இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸ் யாரும் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். how to create project. ஓகே நெக்ஸ்ட் சரி, என்ன ஃப்ரேம்வொர்க்ல பண்ணோம் சூஸ் பண்ணிட்டு அப்புறம் செலினியம்ல மேவன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம். frameworks discussion. நெக்ஸ்ட் வேற என்ன பார்த்தோம், செலினியம்ல மேவன்னா மேவன் என்னன்னு பார்த்தோம் சார். அதுல என்னென்ன இருக்கு பிக்சர்ஸ் ஓகே ஓகே நெக்ஸ்ட்
நியூ மேவன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணேன். சரி, அது ஹவு டு கிரியேட் ப்ராஜெக்ட் அது ஓகே. டெபெண்டன்சி ஆட் பண்றது பார்க்க. இப்போ அதில் தான் நிற்கிறோம் இல்லையா? ஸோ டிபெண்டன்சிஸ் எப்படி ஆட் பண்ணணும், என்னென்ன டிபெண்டன்சிஸ் வேணுன்றதை பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டாக? ஓகே, டிபெண்டன்சிஸ்க்கு லிஸ்ட்டு சொல்லிடலாம். ஸோ நம்ம இது யூஸ் பண்ண போகிற டிபெண்டன்சி பேர் வந்துட்டு ரெஸ்ட் அஷ்யூர்ட். நோட் பண்ணிக்கோங்கப்பா, இந்த மெயின் உங்களுக்கு கொடுக்குற டாஸ்க்கு நீ இதில் தான் நீங்கள் பண்ணணும். ஓகே, ரெஸ்ட் அஷ்யூர்ட் டிபெண்டன்சி வந்துட்டு நம்ம இதில் எடுத்துக்க போகிறோம். அண்ட் அனதர் ஒன் மோர் dependency called test ng. Okay, so these are the, as of now we are going to use these two dependencies alone. In future we will use a number of dependencies which will comes under the project creation based on the availability of what different kind of logics and what ideas we are going to use inside our project. Okay va? So வந்துட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி நிறைய டிபெண்டன்சிஸ் ஃபியூச்சரில் வரலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் நம்ம இதை ரெண்டு தான் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்போ பேஸ்க்கு தேவைப்பட வேண்டிய ரெண்டு டிபெண்டன்சி இது ரெண்டும். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டீங்களா? சார் வெர்ஷன் என்ன வெர்ஷன் சொல்கிறேன். வெர்ஷன் வந்துட்டு சொல்கிறோம். லேட்டஸ்ட் வெர்ஷன் எப்படி எடுக்கணும், எங்கே போய் எடுக்கணுன்றதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. லேட்டஸ்ட் வெர்ஷன் சரி, டிபெண்டன்சிஸ் இவ்வளோ தான். அண்ட் இதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ஸோ டிபெண்டன்சிஸில் இருக்கோமா இப்போ? ஓகே, இது தவிர்த்து வேறு எதுவும் பார்த்தோமா? யாராவது சொல்லுங்கள். சரி, ஜாவா செலினியம் ரிவிஷன் மாதிரி. சரி, அது வேறு அது உங்களுக்கு புரியுதுக்காக நான் சொன்னேன். அது இதில் கவர் பண்ண வேண்டாம். வேறு நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகேவா? ஸோ வந்துட்டு ஏபி இன்ட்ரோ பார்த்தோம். ஃப்ரேம்வொர்க்ஸ் டிஸ்கஷன், அது என்ன ஃப்ரேம்வொர்க்ன்றதை பார்த்தோம். ஓகே, டெஸ்ட் எப்படின்றத விட நம்ம எப்படி சொல்லிக்கிறோம் டிடிடி பிடி. அப்போ இப்போயே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் இது மெமரிஸ் ஆகும், இல்லைன்னா அவங்களுக்கு மறந்து போய் பெரிய மேவன் டிஸ்கஷன் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். கரெக்டாக ஹவு டு டிபெண்டன்சிஸ். ஓகே ஃபைன். இப்போ இப்போ போக போகிறது வந்துட்டு மேவன் ரெபாசிட்டரி. ஓகே, இங்கே எங்கே போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சரி நான் அதுக்கு நான் எதை சொல்கிறேன் தெரியுதா? ஓகே, ஸோ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஓகே ஸோ கூகுள் க்ரோமில் வந்துட்டு நோட் பண்ணிக்கும்போது நான் டேஸ்க் கொடுக்கும்போது நீங்கள் இது எல்லாமே வந்து மறந்துட்டீங்கன்னா டேஸ்க் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, அந்த பெஸ்ட் ஆகிடாதீங்க. ஸோ மேவன் ரெபாசிட்டரி வருது இல்லையா? ஸோ இந்த சைட்டை தான் கிளிக் பண்ணிக்க போகிறோம். https://maven. ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன வருது? லிஸ்ட் ஆஃப் ஜார்ஸ், டிபெண்டன்சிஸ், பிளகின்ஸ், வாட்டர் எல்லாமே இந்த. ஸோ இப்போ இது ஆல்ரெடி வந்துட்டு இந்த ரெபாசிட்டரி தேவையான ஜார்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன ஜார்ஸ் என்னது? ரெஜிஸ்ட்ரேஷன்ற ஒரு ஓகேவா டிபெண்டன்சி நான் சர்ச் பண்ண போகிறேன். நல்லா நோட் பண்ணிங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நீங்கள் டைப் கொஞ்சம் க்ளோப் மாதிரி இருக்கா லைட்டா? ஸோ இந்த சீஸ் அதெல்லாம் இருக்க வேண்டாம். பட் இதெல்லாம் சரியா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே 4.4 நீங்கள் சொல்லிக்கணும். இன்கேஸ் அதுவே ரொம்ப நோட்டி கேட்குறாங்க, வாட் கைண்ட் ஆஃப் லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் அப்படின்னு கேட்பாங்க. சரியா? யூஸ் பண்ணுற அவங்களுக்கே தெரியாது வெர்ஷன்லாம். யாரும் ஏன் வந்துலாம் உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. ஏன் வி ஆர் யூசிங் தி லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் 0 அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே, நான் இந்த டிபெண்டன்சியை நான் இங்கே வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியாதவங்க இங்கே கவனிக்கலாம். ஓகே, இங்கே இருக்குது, இந்த கீழே இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் டிபெண்டன்சி. ஸோ இந்த ப்ராஜெக்ட். ஸோ ஹியர் அண்டர் திஸ் நீங்கள் சொன்ன மாதிரி டிபெண்டன்சிஸ் கீழே ஆல்ரெடி ஒரு ஜேஎன்யூ டிபெண்டன்சி இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு பேஸ்ட் மை டிபெண்டன்சி ஆல்சோ. ஓகே, ஸோ இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ ரெஸ்ட் அஷ்யூர்ட் அப்படின்றது வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ IO.REST assured அப்படின்றது கீழே இருக்குது. சரி, டெஸ்ட் என்ஜி. ஓகே, ஐம் கோயிங் டு சர்ச் த டெஸ்ட் என்ஜி இன்சைட். ரெக்கார்டிங் போயிட்டு தானே இருக்குது, பண்ணோம்ல? ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்த்து வந்துட்டு டெஸ்ட் என்ஜி. ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல டெஸ்ட் என்ஜின் சர்ச் பண்ணுறேன். டெஸ்ட் என்ஜி. ஓகே, கவனிங்க நல்லா. ஓகே, இந்த ரெண்டு டிபெண்டன்சிஸ் தான் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி டேக் திஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ஜி. ஓகே, போகிறேன். ரிமைனிங் டெஸ்ட் என்ஜி எதுவுமே கிடையாது. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய டெஸ்ட் என்ஜி இருக்கு. டேக் திஸ் டெஸ்ட் என்ஜி. எல்லாரும் இப்படி மெமரைஸ் பண்ணிக்காதீங்க. 1 நம்பர் டெஸ்ட் என்ஜி, ஃபர்ஸ்ட்ல இருக்க டெஸ்ட் என்ஜி, ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்க டெஸ்ட் என்ஜி அப்படி பண்ணினா மறந்துன்றதை விட இந்த டெஸ்ட் என்ஜி ஆர்டர் மாறிடுச்சுன்னா நீங்கள் வேற எதாவது செலக்ட் பண்ணிடுவீங்க. இப்படி லேர்ன் பண்ணுங்க. organization.testng. ஸோ இப்போ org.testng நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ org.testng அப்படிங்கிறது வந்துட்டு நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, குளோப்னே வந்துட்டு படிக்கிறாரு. உங்களுடைய ஐக்கான் வந்துட்டு உங்களுக்கு டக்குன்னு வந்துட்டு மைண்டில் ஸ்டோர் ஆகணுன்றதுக்காக நான் சரி அந்த ரெஸ்ட் அஷ்யூர்ட்ல என்ன இருக்குது இதில் org டாட் இருக்கிற மாதிரி டெஸ்ட் என்ஜின் வெர்ஷனா IO.REST assured அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இதுதான் நீங்கள் வந்துட்டு ரிமைண்ட் பண்ணி. ஏன்னா இன்னொரு ரெஸ்ட் அஷ்யூர்ட் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் பாருங்க. GOT டெஸ்ட் என்ஜி வந்துட்டோமா? ஸோ டெஸ்ட் என்ஜில் I'm going to take 7.4.0 லேட்டஸ்ட் வெர்ஷன். இது எடுக்கலாம். சரி, பார்த்துக்கலாம்.
நான் லேட்டஸ்ட் வெர்ஷன் எடுத்துக்கிறேன் ஓகேவா 7.4.0. ஸோ ஐம் கோயிங் டு மை ப்ராஜெக்ட் ஐம் கோயிங் டு கிவ் மை இது ஃபைனலாக சேவ் கொடுக்கணும் ஓகேவா லோட் ஆகிட்டு இருப்பாங்க ஓகேவா. ஸோ இது லோட் ஆகிட்டே இருக்கும். இதில் என்னோட ஒருத்தர் ரன் பண்ணுறேன். இந்த ஸ்கோப் டெலிட் பண்ணீங்களா? அதுதான் சொல்ல வரேன். ஸ்கோப் வச்சு ரன் பண்ணலாம். ஓகே என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே அதுமாதிரி டெஸ்ட் என்ஜின் அங்கே கான்செப்ட் சொல்லி தருது அது கரெக்ட் அந்த ஃப்ளோலேயே வாங்க. ஓகே நம்ம அங்கே இருந்து ரொம்பலாம் வந்து எடுத்து வர போகிறதில்ல. அந்த டெஸ்ட் ஒரு கான்செப்ட் மட்டும் எடுத்து வருவோம். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏபி டெஸ்டிங்கில் தான் நம்ம இறங்க போகிறோம். போடணும் அப்படின்றது தெரியுன்றதுக்காக தான் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு எக்லிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, வேறு என்ன டெஸ்ட் என்ஜின் ஃப்ரேம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டது. ஓகேவா ஒரு ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் இப்போ நீங்களே சொன்னீங்க இல்லையா ஃபைல் மேவன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆஃப் ஃப்ளோ இருக்கு இல்லையா. அந்த ஃப்ளோலாம் ஆல்ரெடி தெரியுமான்றதுக்காக தான் அந்த லிஸ்ட் எடுத்தது. ஓகேவா ஸோ இங்கே லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ தட் எவ்ரி ஜார்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ அந்த ஜார்ஸில் வந்துட்டு நான் எங்கே போய் பார்க்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். எங்கே இருக்குன்னு யாராவது ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க. ஜேஆர்சி சிஸ்டம் லைப்ரரி அல்ல மேவன் டிபெண்டன்சி இருக்கும் சார். ஜேஆர்சி சிஸ்டம் லைப்ரரியில் இவ்வளோ ஜார்ஸ் ஸோ அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஜாராகவே காமிக்கும். ஓகேவா ஸோ இவ்வளோ ஜாருக்கு இதான் வித்தியாசம். சரி அப்போ நான் என்ன பண்ணேன் ஒரு வந்துட்டு ஒரு டிபெண்டன்சி எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணேன். நான் வந்துட்டு சேவ் பண்ணி கொடுத்தேன். ஸோ அது என்ன பண்ணிச்சு இவ்வளோ ஜார்ஸ் எனக்கு எடுத்துகிட்டு வந்து பெரிய ஒவ்வொரு தடவையும் எடுத்து வந்து ஜார் ஃபைல் போட்டு நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இட் வில் கன்சியூம் மோர் டைம் வில் கம்பைன் டு த மேவன் ப்ராஜெக்ட். ஓகேவா ஸோ இது ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக நான் சொன்னேன். ஓகே டன். ஓகே இப்போ pom.xml நம்ம செய்ய வேண்டிய வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கு அப்புறம் நம்ம இதில் எதுவுமே கை வைக்க போகிறது இல்லை. திருப்பி வேறு டிபெண்டன்சி வேணா ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். நிறைய கான்செப்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க டெஸ்ட் ஸ்டேஜில் லைக் எப்படி வந்துட்டு pom.xml எப்படி ஆட் பண்ணலாம் இல்லாட்டி வேறு என்ன இருக்குது குரூப்பிங் எப்படி ஆட் பண்ணலாம் நேற்று நிறைய அனடேஷன் சொன்னீங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது டெஸ்ட் ஸ்டேஜ் ஃப்ரேம்வொர்க் வந்துட்டு எப்படி பண்ணுறதுக்கு இல்லை. நம்ம பண்ண போகிறது என்னது ஏபிஐ டெஸ்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இங்கே வருது. அதில் நீங்கள் ஃபியூச்சரில் உங்கள் ஐடியாஸ் லாஜிக்ஸ்லாம் வந்து டெஸ்ட் என்ஜின் லாஜிக் இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுடைய டெஸ்டர். அதுதான் உங்களுடைய நேச்சுரல் ஓன் ஐடியாஸ். ஓகேவா அது உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் அப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா சரி கான்செப்ட்டில் வந்துடலாம். இப்போ நம்ம என்ன கிளாஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ரெக்வெஸ்ட். ஓகேவா சரி ஓகே இதில் என்ன ஒரு கிளாஸ் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணணுமா. நான் இப்போ என்ன கிரியேட் பண்ணணும் என்ன மெத்தடு பப்ளிக் வாய்ட் நேம். ஓகே நேம் என்ன வைக்கலாம் HTTP மெத்தட்னு வச்சுக்கலாமா. HTTP மெத்தட் ஓகேவா வச்சுக்கிறேன். அண்ட் இப்போ வந்துட்டு as of now going to take போஸ்ட் மெத்தட். ஓகேவா நம்ம அங்கே பார்த்து அதே தான் அது எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா போஸ்ட் மெத்தட் நான் யார் எடுக்க போகிறேன் யூஸிங் ரெக்வெஸ்ட் ரைட் request site post method going to perform. இதெல்லாம் தெரியலப்பா இந்த டபுள் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு அந்த லைன் வந்துட்டு என்ன டிசேபிள் ஆகிடும். இதெல்லாம் தெரியுங்களா கமாண்ட் லைன் கமெண்ட்ஸ் லைன் வெரி குட். ஸோ கமெண்ட் லைன் ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு பேசிக் ஓகே ஓகே டன். ஸோ இப்போ யூஸிங் ரெக்வெஸ்ட் சைட் கோயிங் டு பெர்ஃபார்ம் போஸ்ட் மெத்தட் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே இது தெரியறதுக்கு முன்னாடி இப்போ இதுக்குள்ளே நான் அந்த பாடி கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் அது உங்களுக்கு புரியும். ஓகேவா ஸோ இப்போ அது என்ன விஷயங்கள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாவா கோடிங்லாம் பண்ணுறீங்கன்னா ஒரு சின்டாக்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க கரெக்டாக. இதுக்கும் ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. ஏபி டெஸ்டிங் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதுக்கு உண்டான பாடிக்கும் ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன சின்டாக்ஸ் என்ன தேவை அப்படின்றத பார்த்துட்டு வரலாம். ஸோ சின்டாக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மெயினாக நான் ஒரு 2 விஷயம் சொல்லணும். ஓகேவா இப்போ இனிஷியலாக நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆனீங்க கரெக்டாக. யாரோ ஒருத்தர் கூட கேட்டீங்க ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணுற அந்த கெட்டு தான் வந்துட்டு போஸ்ட்மேனில் நம்ம யூஸ் பண்ண HTTP கெட்டு ஒன்றா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஓகே நீங்கள் கேட்ட கொஸ்டின் கரெக்ட் தான். ஆக்சுவலாக கன்ஃபியூஸ் ஆகல ஒரு டவுட் அது கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி இப்போ நான் சொல்ல போகிற சின்டாக்ஸ் வந்துட்டு ஆனால் அது வேறு வேறு சரி அதுக்கான ஆன்சர் வந்துட்டு வேறு. அதே மாதிரி இப்போ நான் சொல்ல போகிற சின்டாக்ஸும் வந்துட்டு சிமிலர் டு ஆல்ரெடி யூஸ்டு வேரியபிள்ஸ் கீவேர்ட்ஸ் எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். பட் ஆனால் அது வேறு இது வேறு. ஓகேவா ஆப்ரேஷன் சேமாக இருந்தாலும் பட் அது வேறு நேமு இது வேறு நேம். ஓகேவா ஓகே ஸோ இப்போ சின்டாக்ஸ் இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சின்டாக்ஸ் மேவன் ரெபாசிட்டரி பார்த்துட்டோமா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன பார்த்தோம் pom.xml ஓகே இப்போ பார்க்க போகிறது சின்டாக்ஸ். ஓகே ஸோ சின்டாக்ஸ் இதோடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். Easy cancellation funds. எவ்வளோ நேரம் லோட் ஆகுது. ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம டாக்குமெண்ட்டிங்க ஆட்டோமேஷன். ஸோ டிஸ்பிளே மாற்றிங்க போயிடும். யூஸ் பண்ண போகிறதுக்கு கிவன் நீங்கள் ஃபியூச்சர் ஃபைலில் சொல்கிற அந்த கிவன் இல்லைப்பா சரியா. இது வேறு இது ஏபி டெஸ்டிங் கீழே வர
given. ஓகே, ஆப்ரேஷன் சேமான்னு கேட்டால் சேமாக தான் இருக்கும். ஓகே, அது என்ன சேமாக இருக்குன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ தென் ஓகே, இது அந்த இது அதனால முன்னாடி சொல்லிட்டு வந்தேன். குக்கும்பரில் நேற்று நம்ம சில இது பார்த்துருந்தோம். ஃபீச்சர் ஃபைல் என்னெல்லாம் வரும்னு கேட்டது, கிவன் வென் அண்ட் தென் பட்லாம் சொன்னீங்க இல்லையா, அது கிடையாது. இது வந்துட்டு இதோடைய சின்டாக்ஸ் ஏபிஐ கீழே ஆட்டோமேஷன் கீழே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுடைய சின்டாக்ஸ். அது வேற இது வேறையா சார்? ஆமாம், கம்ப்ளீட்டாக அது வேறு இது வேறு. ஓகே, பட் ஆனால் கிவன் என்ன அங்கே என்ன ஆப்ரேஷன் சொன்னீங்க? குக்கும்பர் இன்னும் படிக்கல சார். ஓகே, ஸோ ப்ரீ கண்டிஷன்ஸ். ப்ரீ கண்டிஷன்ஸ். ஓகேவா, ஸோ லான்ச் பண்ணுற ப்ரீ கண்டிஷன்ஸ் இருக்குது. சரியா, தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே சரியா, அது வந்து ப்ரீ கண்டிஷன் சொல்லுவோம். பட் ஆனால் வந்துட்டு இங்கே நம்ம ப்ரீ கண்டிஷன் தான் சொல்லுவோம். ஆனால் இது வேறு மாதிரி சொல்லுவோம் இங்கே ஏபி டெஸ்டிங். ஓகே, கிவன் ப்ரீ கண்டிஷன் இங்கே யாரும் நோட் பண்ண வேண்டாம். ஓகேவா, ஸோ கிவன் வென் தென் அப்படி இருக்குது அப்படின்னா இந்த கிவனை இங்கே என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றது தான் சின்டாக்ஸ். ஏபிஐ கீழே என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் சின்டாக்ஸ். ஓகே ஓகே, ஸோ நம்மளுடைய டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சா? இது ஓப்பன் பண்ணிடுச்சு. அதோட ரிமைண்டர் ஜூம் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஹலோ, சொல்லுங்கள். டெஸ்டிங் ஏக்க நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ வந்து டெஸ்டிங் ஏக்க இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ வந்து புதுசாக இப்போ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா யாரும் அப்ளை பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. ஏன் அப்ளை பண்ண போறீங்க? ஓகே ஓகே, இல்லை நீங்கள் 7.4 எடுங்க, அதான் கேட்டேன். நாங்கள் ஓகே ஓகே, வெர்ஷன் எதுனா விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. எக்லிப்ஸ்குள்ளே போகும்போது. ஓகே, pom.xml கரெக்டா? ஆல்ரெடி நீங்கள் ஒரு வெர்ஷன் போட்டிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்கள் லேப்டாப்பில் வந்துட்டு எங்கள் அந்த டெஸ்ட் இங்கே இருக்கு இல்லையா, ஸோ எங்கள் லேப்டாப்பில் டெஸ்டேஜே இல்லை, டிபெண்டன்சி நாங்கள் ஆல்ரெடி போடல அப்படின்றவங்க மட்டும் இதை பண்ணுங்க. ஓகே, இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நீங்கள் டெஸ்டேஜ்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா விட்டுருங்க. இந்த வேறு வெர்ஷன் வச்சுருப்பீங்க டிபெண்டன்சி, அவ்வளோதான். ஸோ அதுக்கும் ஒர்க் ஆகும். சரியா? ஓகே ஓகே, ஸோ எங்கே இருக்கும் டாக்குமெண்ட்டில் இருக்கும். ஓகே, இதுதான். இது என்னன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். சின்டாக்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இது வந்துட்டு இது தனியாக பாயிண்டாக போட்டுக்கலாம். 9th பாயிண்ட். ஓகேவா, இன்னொரு ஏபிஐ லைக் க்ரூட். ஓகேவா, ஸோ க்ரூட் இன் சென்ஸ் என்னது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சரியா, ஸோ கிரியேட், ரீடு, அப்டேட், டெலிட். ஸோ அந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீட் டு ஆட் 3 செக்ஷன்ஸ் லைக் சின்டாக்ஸ். ஓகேவா, சின்டாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர். அது யார் அப்படின்னா கிவன். ஸோ கிவனை தான் வந்துட்டு இந்த இடத்துல ப்ரீ ரெக்வஸ்டேஷன் சொல்லி யூஸ் பண்ணுவோம். இப்போ நோட் பண்ணிக்கலாம் எல்லாரும். ஓகேவா, நம்ம ஏபிஐ கீழே கிவனை ப்ரீ ரெக்வஸ்டேஷன் சொல்லுவோம். சிமிலர் டு சேம் தான், நான் தான் சொன்னேன். சிமிலர் டு அதே சேம் மீனிங்காக தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே வேறு மாதிரி அதை சொல்லுவாங்க. ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அங்கே எப்படி நீங்கள் ப்ரீ கண்டிஷன் சொன்னீங்களோ டக்குன்னு, அது மாதிரி இன்டர்வியூஸில் கிவனில் என்ன பண்ணுவீங்க, என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டால் நீங்கள் முதல்ல இந்த ப்ரீ ரெக்வஸ்டேஷன் அப்படின்றத தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, ஸோ தென் அப்படி நெக்ஸ்ட் வென்னுக்கு வரலாம். ஸோ வென் என்னது, டைப் ஆஃப் மெத்தட் லைக் க்ரூடு. ஸோ ஓகேவா, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக அந்த வென்னில் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய குக்கும்பர் தெரிஞ்சவங்க சொல்லலாம், ஆக்ஷன் வில் பி பெர்ஃபார்ம்ட். ஆக்ஷன் வில் பி பெர்ஃபார்ம்டு சொல்லுவோம். சரியா, பட் ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம்னா டைப் ஆஃப் மெத்தட் லைக் க்ரூடு. க்ரூட் இன் சென்ஸ் நம்ம போஸ்ட்டு, ஓகேவா, ப்ராக்கெட்டில் வர. ஸோ அதை வந்து டேரெக்டாக அந்த நேமே வந்துட்டு இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுவோம். போஸ்ட்டு, புட்டு, கெட்டு, டெலிட்டு. ஸோ இந்த 4 கீவேர்டுமே நம்ம அங்கே யூஸ் பண்ண போகிறோம். சரியா, இங்கே நம்ம ப்ராஜெக்டுக்குள்ளே யூஸ் பண்ண போகிறோம். யாரு கீழே அப்படின்னா இந்த வென்னுக்கு கீழே. சரியா, ஸோ அதனால தான் வந்துட்டு திஸ் இஸ் த டைப் ஆஃப் மெத்தட் லைக் போஸ்ட், புட் மெத்தட், கெட் மெத்தட், டெலிட் மெத்தட். இந்த எல்லா மெத்தடுமே யாரு கீழேனா வென்னு கீழே வருவார். சரியா, சரி தென்னா என்ன? சரியா, தென் அங்கே என்ன சொல்லுவோம், வேலிடேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன். வேலிடேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லுவோம். ஸோ இங்கே வேலிடேஷன் தான். இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா ஓகேவா, ஸோ தெரிஞ்சவங்க ஓகேப்பா, அதாவது குக்கும்பர் தெரிஞ்சவங்கனால தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா, ரிமைனிங் டெஸ்டேஜ் மட்டும் தான் எனக்கு தெரியும், குக்கும்பர் தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன சொன்னீங்க புரியல சார் அப்படின்னு ஸ்ட்ரகிள் நின்றாதீங்க. ஓகே, குக்கும்பர் தெரியலனாலும் பரவாயில்ல. இந்த 3 கண்டென்ட் இப்போ நான் ஹைலைட் பண்ணுறேன் இல்லையா, இதுதான் மெயின். நம்ம ஏபிஐக்குள்ளே யூஸ் பண்ண போகிறது இந்த 3 தான். ஓகே, இதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கிவன்னா ப்ரீ ரெக்வஸ்டீஸ். ஓகே, ப்ரீ ரெக்வஸ்டீஸ்னா நான் என்னன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இது ப்ரீ ரெக்வஸ்டீஸ். ஸோ வென் அப்படிங்கிறது டைப் ஆஃப் மெத்தட் லைக் இந்த மாதிரி போஸ்ட், புட், கெட், டெலிட் இது எல்லாமே உள்ள யூஸ் பண்ண போகிறோம். தென் என்ன, வேலிடேஷன் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ we are going to extract the response. ரெஸ்பான்ஸ் எப்படி சொல்கிறாங்க புரியுதா? we are giving the request body inside the postman, we will get certain kind of response. கரெக்டாக, ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் தான் நீங்கள் வந்துட்டு வேலிடேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சரை பார்த்தாச்சு இல்லையா, ஐ மீன் இது ஒரு சின்டாக்ஸ் பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்னது, ஸோ இதை நம்ம அங்கே அப்ளை பண்ண போகிறோம் தான். ஓகேவா, நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுக்குள்ள வந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. ரெக்வஸ்ட் ஓகே, ஸோ இப்போ நான் ஆல்ரெடி வந்துட்டு ரன் பண்ணி பார்த்ததை வந்துட்டு சொல்கிறேன். ஓகே, சரி இப்போ
இப்போ நம்ம என்னெல்லாம் நம்ம நார்மலாக வந்து எப்படி பண்ணுவோம்? என்ன தேவைப்படும்? யூஆர்எல் வேணும், கரெக்டாக. வேறு என்ன வேணும்? ரெக்வஸ்ட் பாடி வேணும். இப்போ நம்ம என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம்னா, அந்த மொத போஸ்ட்மேனில் வந்துட்டு ரெக்வஸ்ட் சைட்டை வந்துட்டு எடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த அதில் போஸ்ட் மெத்தடு வந்துட்டு பண்ணுவோம் இல்லையா ரெக்வஸ்ட் சைட்டில். ஸோ அதை தான் இப்போ இங்கே ஆட்டோமேஷனில் எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். உங்களுக்கு புரியுது இருக்காங்க, சரியா? ஸோ யூஆர்எல் ரெக்வஸ்ட் பாடி வேறு என்ன தேவைப்பட்டது? ரெஸ்பான்ஸ் பாடி, ஸ்டேட்டஸ் கோடு, ஓகே. ரெஸ்பான்ஸ் பாடி வேறு? டோக்கன். ரெக்வஸ்ட் சைடில் டோக்கன் வந்துச்சா? இல்ல இதில் தேவைப்படும். வேறு என்ன பார்த்தோம்? மேக்ஸிமம் இந்த நாள் தான் வரும்னு நினைக்கிறேன். யூஆர்எல் தேவைப்பட்டுச்சு, ரெக்வஸ்ட் பாடி தேவைப்பட்டுச்சு, வேறு யார்? ரெஸ்பான்ஸ் பாடி வந்தார், ஸ்டேட்டஸ் கோடு வந்தார், கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ இந்த நாலுத்தையும் எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் கோடிங்கில் அப்படின்ட்டு ரெக்வஸ்ட் சைட் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ரெக்வஸ்ட் சைட்டுக்கு இப்போ நம்ம போகலாம். என்ன டேட்டா ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார்மேட்டில் இருந்தது யாராவது சொல்ல முடியுமா? இந்த சைட் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி டக்குன்னு சொல்லுங்க. ஜேசன் சார். ஃபார்மேட் என்னவா ரிட்டர்ன் பண்ணிச்சு? ஒரு இன்டீஜராக ரிட்டர்ன் வைங்க. ஸோ ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணிச்சா, இன்டீஜராக ரிட்டர்ன் பண்ணிச்சா, அந்த மாதிரி கேட்கும். ஸோ இப்போ அதை போய் பார்த்துடலாம். ஓகே. போஸ்ட்டில் கிரியேட் யாருக்குள்ளே இருக்கிறது? சரி, உங்களுக்கு புரியாது, ஓகேவா? அங்கே அது வந்து ஸ்ட்ரிங் வந்து இப்படி தான் நீங்கள் டினோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நான் போகிற இந்த பண்ண போதும் ஒரு ஸ்ட்ரிங்காக வரும், கரெக்டாக? பாஸ் பண்ணி ஸ்ட்ரிங்காக இருக்குது, ரிட்டர்ன் பண்ண போதும் ஸ்ட்ரிங்காக தான் ரிட்டர்ன் பண்ணுவோம். ரெஸ்பான்ஸ் பாடியில் சொல்கிறேன். இப்போ அதுக்குள்ளே போனால் ரெக்வஸ்ட் பாடியை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஓகே. ரெக்வஸ்ட் பாடியை மட்டும் நான் ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ண போகிறேன். அந்த ரெக்வஸ்ட் பாடி நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஸ்ட்ரிங்னு சொன்னீங்க இல்லையா? ஓகே, நான் ஸ்ட்ரிங்னே வச்சுக்கிறேன். ஓகே, ஸ்ட்ரிங்கு அதுக்கு நேம் வச்சுக்கிறேன், ஜேசன் பாடி. ஜேசன் பாடி தானே, ஜேசனாக தானே பாஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ இதை வந்துட்டு இங்கே எப்படி பண்ணலாம்? ஸோ இப்போ நான் எப்படி இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணால் போதுமா அப்படின்னா, அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, சரியா? என்ன பண்ணேன்னா, ஸ்ட்ரிங் வந்துட்டு ஜேசன் பாடி. இது ஜேசன் பாடி எதுக்கு வச்சுருக்கேன்? இது தெரியுமா? தெரியுதுல, புரியுதுல? இதுக்கு ஒரு நேம் நான் கொடுத்துருக்கேன். ஆப்ஜெக்ட் ஃபார்மேட், ரெஃபரன்ஸ். ஸோ இப்போ நான் வந்துட்டு டபுள் கோட்ஸில் தான் கொடுக்கணும், ஓகேவா? ஓகே. ஸ்ட்ரிங்குக்கு ஒரு நான் வேல்யூ செட் பண்ண போகிறேன் இந்த நேமுக்கு, ஜேசன் பாடின்ற நேமுக்கு. ஸோ அப்போ அதுக்கு டபுள் கோட்ஸ்க்குள்ளே நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணணும், ஏன்னா ஸ்ட்ரிங், ஓகேவா? ஸோ அப்போ அந்த எடுத்துகிட்டு அந்த ரெக்வஸ்ட் பாடி இங்கே நான் பாஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. பண்ணோன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வரும், ஓகேவா? ஸோ நீங்கள் ஏபிஐ டெஸ்டிங்கில் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் பாடி எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும்னா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும். ஓகே. ப்ளஸ்ஸு இந்த டபுள் கோட்ஸு. ஸோ இந்த ஃபார்மேட்டில் எடுத்துக்கோங்க. இது யார்? இது என்ன ஃபார்மேட்டில் இப்போ இருக்கார் இவர்? ஜேசன் ஃபார்மேட்டில் இருக்காரு. அதனால தான் நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கோட்ஸ்லாம் வருது. நார்மல் எக்ஸ்எம்எல் வேறு மாதிரி ஃபார்மேட்டாக இருந்ததுன்னா இப்படி வராது, ஓகேவா? ஸோ அதனால தான் போஸ்ட்மேனில் அந்த கான்செப்ட் நீங்கள் தரவா இருக்கணும், நம்ம அங்கே பார்த்த கான்செப்ட்லாம். அதனால தான் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு போவேன், போஸ்ட்மேனில் நீங்கள் இந்த கான்செப்டே தரவாகலன்னா ஆட்டோமேஷனில் ஒன்றுமே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ஸோ அதனால தான் இவ்வளோ டைம் கொடுத்தது உங்களுக்கு போஸ்ட்மேனில் படிக்கிறதுக்கு, ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இப்போ நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த கண்டென்ட்டை நான் இங்கே சேவ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. கண்டென்ட் என்னது? ரெக்வஸ்ட் பாடி நான் இங்கே சேவ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு புரியுதுக்காக இங்கே ரெக்வஸ்ட் பாடின்னு கொடுக்கலாம். ஓகே. கமெண்ட் லைனில் ரெக்வஸ்ட் பாடி. ஸோ கீழே இருக்கிறது வந்துட்டு ரெக்வஸ்ட் பாடி. சரி, நெக்ஸ்ட் போகலாம். இப்போ சார் அந்த கன்கேட் சிம்பிள் எதுக்காக வருது சார்? இது இந்த கண்டென்ட் சிம்பிளா? அந்த பிளஸ் சிம்பிள் வருது இல்லைங்களா? ஆமாம், இது வந்து ஸ்ட்ரக்சர். அதாவது ஒரு ரெக்வஸ்ட் பாடிக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா, இது எடுத்துட்டோம் இல்லையா? நீங்கள் ஸ்ட்ரிங் ஜேசன் படி ஒரு நேம் அசைன் பண்ணிட்டீங்க. ஓகே. இந்த நேமில் தான் நீங்கள் ஒரு வேல்யூ வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே காப்பி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே நீங்கள் இப்படி பாஸ் பண்ணிங்கனாலே அந்த ஸ்ட்ரக்சரை எடுத்துக்கும். ஓகே. என்னவா எடுத்துக்குதுன்னா அது வந்துட்டு என்னவா எடுக்குது? இப்போ அதுதான் அவர் சொன்னார் இல்லையா, ஜேசன் ஃபார்மேட்டில் அது எடுக்குது, ஓகேவா? இப்படி தான் ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அதனால இந்த ப்ளஸ்ஸு, இந்த டபுள் கோட்ஸு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப மேண்டேட்ரி. ஓகே. நீங்கள் இந்த ஒரு கோட்ஸ் மிஸ் ஆனால் கூட ரன் ஆகாது, ஓகேவா? ஓகே சார். ஓகே சார், அது ஆக்சுவலி காப்பி பண்ணது கொண்டு வந்து வைக்கும் போது எக்லிப்ஸ் என்ன பண்ணி அப்படியே ஜேசன் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி. அதுக்காக தான் வந்துட்டு அது எப்படி கன்வெர்ட் பண்ணுது அப்படின்றது இப்போ ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் வரணும், சரியா? வரலனாலும் யோசிங்க. நான் வந்து பேஸ்ட் பண்ணால் இப்போ ஒரு கேர்லி பிரேஸ் ஓப்பன், ஒரு க்ளோஸ் கேர்லி பிரேஸ், ஒரு 2 ஃபீல்டு நேம் இருந்து அதோடைய வேல்யூ இருந்துச்சு. இதை காப்பி பண்ணி நார்மலாக நோட் பேடில் பேஸ்ட் பண்ணனா இதே ஸ்ட்ரக்சரில் தான் வரும். பட் ஆனால் எக்லிப்ஸில் போய் நான் பேஸ்ட் பண்ணும்போது ஏன் இந்த ஸ்ட்ரக்சரில் வருது அப்படின்னா அதுக்கு தான் டிபெண்டன்சி. நம்ம யாரை பண்ணோம்? எங்கே ரெஸ்ட் அஷ்யூர்ட் எங்கே இருக்காரு? ஓகேவா? இவருக்குள்ளே இருந்து தான் எல்லா வகையான ஜாவாஸ்கிரிப்ட் பிளகின்ஸ் என்ன தேவையோ எல்லாமே அது இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்து டிபெண்டன்சிக்குள்ளேருந்து அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ அதனால இந்த ரெஸ்ட் அஷ்யூர்ட் அப்படிங்கிற ஒரு மேவன் ரெபாசிட்டரிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம், சரியா? அதனால தான் நான் இங்கே பேஸ்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இப்படி எடுத்துக்கும், சரியா? நம்ம இங்கே பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏபிஐ டெஸ்டிங்கில் யாராவது இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா இதெல்லாம் தான் உங்களுடைய ப்ராஜெக்டில் வரும், சரியா? ஓகே.
ஸோ இப்போ இது வந்துட்டு அது ஸ்ட்ரிங்காக இருக்கும்போது இப்படி பாஸ் ஆகுது இல்லையா? இப்போ நம்ம நார்மல் ஸ்ட்ரிங் வந்து எப்படி கொடுப்போம், டபுள் கோட்ஸில் கொடுப்போம் சொன்னோம். பட் ஆனால் இது ஜேசன் ஃபார்மேட்டில் உள்ள ரெக்வஸ்ட் பாடியில் எடுக்கும்போது இந்த ஃபார்மேட்டில் தான் அனுப்பும். ஸ்லாஷ், ஓகே, 2 ஸ்லாஷு, ஸ்லாஷ்க்கு அப்புறம் வந்துட்டு கோட்ஸு, அதுக்கப்புறம் தான் உங்களை நேம் பாஸ் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்லாஷு, நெக்ஸ்ட் வந்துட்டு கோட்ஸு. இது வந்து தான் ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர். ஒரு ஃபீல்டுடைய நேம் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா, அதோடைய நேம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னா, அது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது அப்படின்னா அது இப்படி தான் இருக்கும். ஃபியூச்சரில் நான் சொல்லுவேன் இன்டீஜர்னா எப்படி இருக்கும், ஒரு டேட்டா அனுப்புறீங்கன்னா எப்படி இருக்கும். டேட்னா என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கரண்ட் டேட் இருக்கு இல்லையா, பாட்டமில் நான் மவுஸ் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் இல்லையா, 21/11/2021. நான் இப்போ இங்கே கோட் பண்ணுவேன். என்ன கோட் பண்ணுவேன்னா, இன்னைக்கு டேட்டா அதை வந்துட்டு எடுத்துகிட்டு உள்ள ரெக்வஸ்ட் பில்லில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கான்செப்ட் லாஜிக்லாம் இருக்குது. சரியா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃபியூச்சரில் பார்ப்போம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ ஸ்ட்ரிங் வந்து ரொம்ப பழக்கப்பட்ட ஆளுன்றதுனால நம்ம அதில் நான் இது எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த ரெக்வஸ்ட் வெப்சைட்டே நம்ம இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணியிருப்போம் கரெக்டாக. ஸோ இப்போ நோட் பேர் போயிடலாம். நோட் பேர் என்ன சொன்னோம், முதல்ல கிவன். ஓகேவா? கிவனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிவன் முதல்ல கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கிவன் கொடுத்துட்டேன். ஸோ அடுத்தது என்ன இருக்குது, என்ன இருக்குது, வென்னு, ஓகேவா? ஸோ வென்னு, அடுத்தது என்ன இருக்குது, தென்னு. ஓகே, ஸோ கிவனுக்குள்ள செட் ஆஃப் ப்ரீ ரெக்வஸ்டிஸ் நம்ம பாஸ் பண்ணணும். வென்னுக்குள்ள செட் ஆஃப் அதெல்லாம் யார் அப்படின்னா, கிவனில் ப்ரீ ரெக்வஸ்டிஸ், வென்னில் வந்துட்டு டைப் ஆஃப் மெத்தட் லைக் ரோடு, தென்னில் வந்துட்டு வேலிடேஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த வென்னுக்குள்ளே எப்படி பாஸ் பண்ணணும், அப்படியே ஜென்ரலாக அப்படியே வென்னுக்குள்ளே அப்படியே பாடியாக பாஸ் பண்ணலாமா அப்படின்னா, இந்த இடத்துல தான் ஒருத்தர் வருவார். யாருன்னா பாடின்ற ஒரு ஆட் ஆவார். ஓகேவா? ஸோ பாடி அப்படின்ற ஒரு பாடிக்குள்ளே தான் வந்துட்டு நீங்கள் வென்குள்ளே யூஸ் பண்ண போகிற இந்த போஸ்ட் புட் கெட் எடிட் எல்லாம் அந்த பாடிக்குள்ளே தான் நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க. சரியா? இப்போ புரியுதா? ஸோ வென்னுன்ற அந்த மெத்தடு க்ரூட் ஆப்ரேஷனை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, வென்னுக்கு அப்புறம் பாடின்ற ஒரு இதை நீங்கள் வந்துட்டு புல் பண்ணி பாடிக்குள்ளே தான் உங்களுடைய ரெக்வஸ்ட் பாடியை நீங்கள் பாஸ் பண்ணணும். ஓகே, அதுமாதிரி தென் வேலிடேஷனுக்கு ஒன்று இருக்குது. நம்மளுக்கு இந்த பாடியை முடிச்சுட்டு நம்ம அதுக்கு போகலாம். ஓகே ஓகே, ஸோ இப்போ வென்னுனா பாடி சொன்னேன். இது எப்படி வந்துட்டு சின்டாக், இது நான் இப்போ பேசிட்டு இருக்கிறது எல்லாமே சின்டாக்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும் அது. சரி, ஓகே. அப்போ வென்னை வந்துட்டு டேரெக்டாக நான் அப்படி வந்துட்டு பாடின்னு போட்டால் வந்துருமா அப்படின்னா, பாடின்னு போட்டேன் வந்துருமா அப்படின்னா வராது. ஸோ இந்த மாதிரி சர்டின் எரர்ஸ் வரும். ஓகே, திஸ் மெத்தட் பாடி இஸ் அன்டிஃபைன்ட் பை த டைப் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி வந்துட்டு நம்ம புல் பண்ணணும்னா, டாட்ன்ற ஒரு விஷயம் மூலமாக தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்டெகிரேட் இப்போ வென்னுக்கும் பாடிக்கும் வந்துட்டு புல் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டாட் வச்சதுக்கப்புறம் பாடியில் இருக்க வந்துட்டு அந்த எரர் லைன் வந்து மிஸ் ஆகிருக்கும், இப்போ போயிருக்கும். ஸோ வாட்ச் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ பாடி இப்போ எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த எரர் லைன் வரும். ஓகேவா? ஸோ தட் வேர் ஐம் கோயிங் டு லிங்க் தீஸ் டூ திங்ஸ் யூசிங் த செப்பரேட்டிங் பை டாட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்னது, பாடியில் பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் பாடியில் ஆல்ரெடி நான் பாஸ் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. ஸோ இப்போ பாடியில் நான் என்ன பாஸ் பண்ணியிருக்கேன்னா, ஜேசன் பாடி. ஓகே, பாடியில் யார் இருக்கா, பாடினா இது என்ன மென்ஷன் பண்ணுது, நம்ம பாஸ் பண்ண ஆல்ரெடி பாஸ் பண்ண இந்த ரெக்வஸ்ட் பாடியை தான் நம்ம இங்கே பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரெக்வஸ்ட் பாடியை வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் ரிட்டர்ன் பண்ணிட்டு ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் டைப்பில் ஒரு நேமில் வந்துட்டு நான் அந்த வேல்யூ வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த நேம் யார், ஜேசன் பாடி. ஸோ அந்த ஜேசன் பாடி அப்படிங்கிற ஸ்ட்ரிங், ஓகேவா, ஸ்ட்ரிங்காக இருக்கிற ஜேசன் பாடியை எடுத்துகிட்டு வந்து நான் இந்த பாடிக்குள்ளே பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? பேராமீட்டர் இந்த இடத்துல தான் என்ன கான்செப்ட் யூஸ் ஆகுது, நீங்கள் இந்த மெத்தட் ஓவர் ரைடிங்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் பேராமீட்டர்ஸ் டீபேராமீட்டரைஸ்டர்லாம் படிச்சிருப்பீங்களா? ஸோ ஜாவா கான்செப்டில். ஸோ அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது புரிஞ்சால் தான் இது புரியும். ஏன் அப்படி பாஸ் பண்ணுறாங்க, ஜேசன் படி ஏன் இதுக்குள்ளே பாஸ் பண்ணுறாங்க அப்படின்ற கான்செப்டில் அங்கே படிக்கணும். நீங்கள் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஊப்ஸ் சரியாக படிக்கல, அதனால தான் அவங்க சொல்கிறது ஜாவா சரியாக படிங்க, ஜாவா தான் பேஸ்மெண்ட் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னு இப்போ புரியுதா? நான் இனிஷியல் டே 1ல் சொல்லியிருப்பேன். ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் வேறு தேவை கிடையாது, ஆட்டோமேஷன் இது ஏபி டெஸ்டிங் வரும்போது. அப்போ நாங்கள் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் படிச்சது வேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி போய் கொஸ்டின்ஸ் கேட்டீங்க கரெக்டாக. ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பார்க்கும்போது நிறைய பேருக்கு சரி புரியும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இதுதான். ஸோ அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் படிக்காமல் இங்கே எந்த ஆப்ரேஷனும் நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. சரியா? ஸோ அந்த ஜாவா கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப கிளியராக இருக்குங்க. இந்த இடத்துல ஏன் அது இங்கே பாஸ் பண்ணுறோன்னு தெரியலனா, முதல்ல போய் ஜாவாவில் போயிட்டு அந்த ஏன் உள்ள பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம், பேராமீட்டரை எப்படி பாஸ் பண்ணுறது அங்கே போய் படிச்சுட்டு இங்கே வாங்க. ஓகேவா? டன். ஸோ பாடியில் நான் ஜேசன் பாடின்றதை பாஸ் பண்ணுறேன். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 40 மெம்பர்ஸ் தரவாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணுறது பார்த்தா தான் தெரியுது. ஓகேவா? ஸோ ஜாவா செலினியம் அதெல்லாம் தரவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு கிளாஸ் டெஸ்ட் வைக்கலாம் நெக்ஸ்ட் இதில். ஓகே, டன். சரி, நெக்ஸ்ட் என்ன போகலாம், ஜேசன் பாடியோடைய கண்டென்ட் இப்போ நான் முடிச்சிட்டேன். சரியா? கிவனுக்கு நான் வரேன். ஓகே, கிவன் மேலே இங்கே தனியாக நிற்கிறப்பல அவர் இருக்கட்டும். ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் வெண்ணை முடிச்சிட்டேன் கரெக்டா. சரி, நெக்ஸ்ட் தென்னுக்கு போகலாம். தென்னில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே என்ன விசிபிளாக இருக்குது உங்களுக்கு,
அசர்ட் தட் அதே மாதிரி ஸ்டேட்டஸ் கோட் அப்படிங்கிறத பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நோட் பேடில் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, நோட் பேடில் என்ன பண்ணுறோம், தென் என்னன்ட்டு வேலிடேஷன் பண்ணுறதுக்காக தென் யூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ரெஸ்பான்ஸையும் இங்கேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எங்கேருந்து அப்படின்னா ரெக்வஸ்ட் பாடியில் நம்ம செட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் வந்தது இல்லையா போஸ்ட்மேனில் ஹிட் பண்ணும்போது, ஸோ அதோடைய ரெஸ்பான்ஸை நம்ம இங்கேயும் பார்க்க முடியும். ஸோ அதை வேலிடேட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இங்கே தென்றது கீழே வேலிடேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ தென் நான் இப்போ கோடிங்கில் தென் பாஸ் பண்ண போகிறேன். என்னவா பாஸ் பண்ணுறேன்னா அசர்ட் தட். அசர்ட் கான்செப்ட்டில் இந்த டைமில் நீங்கள் கிளியராக இருக்கணும். அசர்ட் தட்னா என்ன? அசர்ட்லேயே நிறைய அசெஷன் இருக்குது. யாராவது சொல்லுங்க பார்ப்பா, ஜாவா தரவா படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இப்போ Equal assert. Soft assert. வெரி குட். ஸோ சாஃப்ட் அசெட், ஹார்ட் அசெட். சாஃப்ட் அசெட்னா என்ன, ஹார்ட் அசெட்னா என்ன? Soft assetனா validation verification. Hard assetனா வந்து அது terminate ஆயிடும், execute ஆகும். சாஃப்ட் அசெட்னா வெரிஃபிகேஷன் பண்ணும், ஹார்ட் அசெட்னா வேலிடேஷன் பண்ணும். வெரிஃபிகேஷன் பண்ணும்போது எக்ஸிகியூஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும், ஆயிட்டு அதோட ஃபைனல்ல வந்து அதோட ஸ்டேட்டஸ் அது எக்ஸிகியூஷன் ஆகாது சார், ஸ்டாப் ஆயிடும். வெரி குட். ஸோ இதுதான் சாஃப்ட் அசெட் ஹார்ட் அசெட்டுக்கு உண்டான டிஃபரன்ஷியேஷன். ஓகேவா? ஸோ இப்போ இவங்க 2 பேர் சொன்னாங்க இல்லையா, ஸோ ரிமைனிங் இருக்கவங்க வந்துட்டு இந்த அசெட் கான்செப்ட்ஸ்லாம் தரவா இருங்க. ஓகேவா? ஏன்னா ஃபியூச்சரில் நம்ம வேலிடேஷன்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நிறைய அசெட் யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ நான் டக்குன்னு அசெட்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ இந்த இப்போவே பேஸில் நான் இவ்வளோ ஸ்லோவாக போகிறேன் அப்படின்னா அசெட்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த இடத்துல. ஓகேவா? யார் அன்மியூட்டில் இருக்கிறது? மீட் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஓகே, டன். சரி, ஓகே. ஸோ இப்போ நான் தென்னுக்கு உண்டான ஏரியாவை நான் உள்ளே பாஸ் பண்ணியாச்சு, கரெக்டாக? ஸோ தென் ஒரு ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுவோம். இதில் இன்னொன்று இருக்குது இல்லையா, ஸோ எப்படிலாம் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் தானே, ஒரு Control shift F சார். எஃப் தானே, Alignment correction. ஸோ அதெல்லாம் தெரியும் இல்லையா? Control shift. கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் கொடுத்தீங்கன்னா ஒரு அலைன்மெண்ட்டில் மாறும். இது வந்து ஆல்ரெடி அலைன்மெண்ட்டில் இருக்கனால கரெக்டாக தான் இருக்குது. சரியா? ஓகே. ஸோ இப்போ கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது அப்படின்னா கடைசியாக நீங்கள் கோடிங்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். சரியா? இப்போயே கொடுத்தீங்கன்னா கடைசியில் இந்த இதெல்லாம் என்ன ஆகும்னா, இந்த கமா ப்ளஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இதெல்லாம் ஒரே லைனில் வரும் சில நேரத்தில். ஸோ அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. உங்களுடைய ஆஃபீஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா சொல்கிறேன், நீங்கள் கோடிங்கில் கை வைக்கும் போது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிருங்க. கடைசியாக ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண போகிற நேரத்தில் இப்படி கண்ட்ரோல் ஏன்னு சொல்லி மொத்தமாக இப்படி செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப்னு கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஈவனாக அலைன் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுங்க. சரியா? ஸோ பார்க்கவும் ஈவனாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் கரெக்டாக புரியும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது. ஓகேவா? சரி, ஓகே. தென் வந்துட்டு கிளியர் பண்ணியாச்சு. ஸோ அசெட் தட் கொடுக்குறேன். அசெட் தட்குள்ள என்ன இருக்குது, அசெட் தட்டில் என்னென்னா ஸ்டேட்டஸ் கோடிங்கை தான் நான் பாஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இதில் எல்லாமே வந்துட்டு செப்பரேட் பண்ணும்போது டாட் வச்சு தான் நம்ம வந்து செப்பரேட் பண்ணுவோம். ஏன்னா இந்த பென்னுக்கும் தென்னுக்கும் டாட் வச்சு செப்பரேட் பண்ணுவோம். சரியா? அப்போ தான் இது இங்கே ஆரம்பித்து இந்த கண்டிஷன் ஃப்ளோ ஆகி நெக்ஸ்ட் தென்னுக்கு போவோம். ஸோ அந்த மாதிரி. ஓகே, இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா சின்டாக்ஸ் இது, அதனால தான் சின்டாக்ஸ்னு தனியாக ஒரு இது மென்ஷன் பண்ணேன். சரியா? ஓகே, அசெட் தட் ஸ்டேட்டஸ் கோடு இன்னைக்கு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக். சரியா? ஸோ கொஞ்சம் எல்லாரும் கவனிங்க. ஓகேவா? ஓகே, டன். சரி, இங்கே என்ன பாஸ் பண்ணியிருக்கேன், HTTP ஸ்டேட்டஸ் டாட் எஸ்சி கிரியேட்டட்னு இருக்குது. ஓகேவா? எஸ்சி கிரியேட்டட் எடுத்துருவோம். ஸோ மாதிரி HTTP ஸ்டேட்டஸ் மட்டும் இருக்குது. ஏன் இப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு போஸ்ட் மேலே என்ன பண்ணியிருப்போம், அது ரன் பண்ணும்போது இந்த ரைட் சைடில் வந்துட்டு கீழே கன்சோலுக்கு மேலே வந்துட்டு 200 ஸ்டேட்டஸ் கோட் அதெல்லாம் காமிக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த கோடிங்கில் நம்ம எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா HTTP ஸ்டேட்டஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் கால் பண்ணணும். ஓகேவா? அது 200 ஒர்க்காக இருந்தாலும் சரி, இன்னொன்று என்ன இருக்குது, 200 கிரியேட்டடாக இருந்தாலும் சரி, 204 நோ கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி. சரியா? அது எப்படி கால் பண்ணணுன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நான் எனக்கு HTTP ஸ்டேட்டஸ் டாட் இப்படி வச்சுட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் நார்மலாக வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? எஸ் சார். ஸோ நீங்கள் இந்த ஆட்டோமேட் பண்ணும்போது நிறைய மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. லைக் இப்படி வச்சுட்டு நீங்கள் கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா அதுக்கு மெத்தட் எல்லாமே நமக்கு காமிக்கும். பட் ஆனால் இப்போ எனக்கு HTTP ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இந்த டாட் வச்சு கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சு எனக்கு காமிக்கல. ஏன்? மோர் பாக்கெட் இருக்குங்களா? சரிங்க. யாரோ அன்மியூட்ல இருக்குதுங்களா? எனக்கு கேட்கலையா? அன்மியூட் ஆயிட்டாங்களா? ஓகே, சொல்லுங்க. HTTP ஸ்டேட்டஸ் இம்போர்ட் ஆக வந்திருக்கு. வெரி குட். ஸோ HTTP ஸ்டேட்டஸ் இம்போர்ட் ஆகல. ஓகேவா? ஸோ அப்போ நான் மேலே வச்சா வருதான்னு பார்க்கலாம். இம்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு எதுவுமே காமிக்கல. ஏன்? நார்மலி வச்சோன்னா இம்போர்ட்னு காமிக்கும். நீங்கள் சும்மா HTTP ஸ்டேட் படித்தாலும் வருதான்னு பார்க்கலாம். ஸோ வரல.
ம். சரி. ஸோ என்ன பண்ணணும்னா, அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். இம்போர்ட் தான் பண்ணல. சரியா? ஸோ இம்போர்ட்டுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கான்செப்ட் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஐஓ டாட் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ இருக்குன்னு வைங்க, எக்லிப்ஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு இதை இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டாட் வச்சுட்டு மேலே ஸ்டார்னு கொடுப்பாங்க. ஞாபகம் இருக்கா? மீனிங் என்னது? எஸ் சார் டெஸ்டிங்ல ஆமா ஸ்டார் கொடுத்தா அதுக்கு எல்லாமே வந்துரும். எல்லாமே இம்போர்ட் ஆகும். இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம ஸ்டார்னு கொடுத்தோம்னா நத்திங் வாட் இட் வில் டு மீன்ஸ் இட் வில் புல் ஆல் தோஸ் கைண்ட் ஆஃப் வேரியபிள். ஸோ ப்ரீடிஃபைன் கிளாஸ்ல என்னென்ன மெத்தட்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாமே இருக்கும். என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்துட்டு மேலே வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு இதை பாஸ் பண்றேன். இம்போர்ட்ஸ் இங்கே வந்து எனக்கு மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ கிவனுக்கு வந்துட்டு இங்கே எரர் வந்துட்டு சொல்றது. ஸோ கிவனுக்கு மட்டும் இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்றோம், இம்போர்ட் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸை புல் பண்ணிட்டு வரணுன்றதுக்காக டாட் ஸ்டார் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ தட் இட் வில் invoke all those kind of variables and methods to this கொடுத்துட்டேன். ஓகே ஓகே டன். ஸோ இப்போ இந்த கிவன் ஓகே இந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். யாராவது கண்டுபிடிங்க பார்ப்போம். அசெட் தட் அப்புறம் டாட் ரெக்டாங்கிள். சரி கரெக்டாக தான் இருக்கு. வேற சரி இதை விட்டுருங்க, நானும் குழு கொடுக்குறேன். இந்த ரெண்டு விஷயத்துல தான் தப்பு பண்ணியிருக்கேன். given g கேப்ஸ்ல வைக்கணுமா சார்? ஜி வந்துட்டு கேப்ஸ்ல இருக்கக்கூடாது. கரெக்டு தான். ப்ரீ ரிக்வெஸ்ட் கொடுக்கல. எது கொடுக்கல? ப்ரீ ரிக்வெஸ்ட் இஸ் given. புரியல. ரெக்வெஸ்ட் ப்ரீ ரெக்வெஸ்ட். ஓகே எஸ் சார். சரி சார் போஸ்ட் புட்டா நீங்க ரெண்டு பேர் சொன்னது கரெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ கிவனுக்கு ப்ரீ ரெக்வெஸ்ட் நான் கொடுக்கல. இப்போ லாஸ்ட் ஒருத்தர் சொன்ன மாதிரி நான் வென்குள்ள வந்துட்டு ஐ டிடன்ட் பாஸ் எனி கைண்ட் ஆஃப் மெத்தட்ஸ் HTTP மெத்தட்ஸ் லைக் போஸ்ட் புட் கெட் டெலிட். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு என்ன பாஸ் பண்ணணும், வென்னுக்குள்ள என்ன பாஸ் பண்ணணும், க்ரூட் ஆபரேஷன். பட் ஆனால் நான் என்ன பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஜி. ஸோ இதுதான் மிஸ்டேக். ஓகேவா? ஸோ நீங்கள் பாஸ் பண்ண வேண்டிய கிவன் வந்துட்டு உங்களுடைய ஜேசன் பாடி கண்டென்ட்டாக இருக்கணும். ப்ரீ ரெக்வெஸ்ட் அப்படின்னா ப்ரீ ரெக்வெஸ்டோட மீனிங் என்ன? ப்ரீ ரெக்வெஸ்ட் என்ன? ஒரு வெப்சைட் பார்க்கறோம்னா பிஎஸ் நம்ம ரிக்வெஸ்ட் கால் பண்றது. வெப்சைட் கால் பண்றது பேர் தான் ப்ரீ ரெக்வெஸ்டா? URL லான்ச். இல்ல URL. ஓகே வேற நார்மலா ஜெனரலா டெக்னிக்கலா விட்டுருங்க. ஜெனரலா ஒரு ப்ரீ ரெக்வெஸ்ட்னா என்ன, அதோட மீனிங் சொல்லுங்க. நமக்கு தேவைப்படுது. நம்ம ஒரு முன்னாடியே அது பண்ண போறோம் அப்படிங்கற மாதிரி ரெக்வெஸ்ட் கொடுக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம ப்ரீ ரெக்வெஸ்ட்னா முன்னாடியே தேவைப்படுறது நீங்கள் சொன்னது கரெக்டு தான். சரியா? ப்ரீ ரெக்வெஸ்ட்னா முன்னாடியே தேவைப்படுறது எல்லாமே வந்துட்டு நம்ம இங்கே கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ முன்னாடி என்ன தேவைப்படுது அப்படின்னா எனக்கு கிவன்ல வந்துட்டு எனக்கு பாடின்ற ஒரு ஏரியா எனக்கு தேவைப்படுது. ஓகேவா? ஸோ வென் அப்படிங்கிறதுல வந்துட்டு நான் போஸ்ட்ன்ற மெத்தட் பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். போஸ்ட் என்னது க்ரூட் ஆப்ரேஷன் பாஸ் பண்ணணும். நோட் பேரில் பார்த்தோம். கரெக்டாக? லைக் போஸ்ட் ஃபுல் கெட் எடிட். அது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு போஸ்ட். ஸோ போஸ்ட்ன்றதை நான் இங்கே வந்து பாஸ் பண்ணுறேன். போஸ்ட்குள்ளே நார்மலாக எப்படி பாஸ் பண்ணுறேன்னா போஸ்ட்குள்ளே என்னுடைய URL பாஸ் பண்ணுறேன். இந்த URL எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்? இங்க எனக்கு எடுத்தோம் இல்லையா? ஸோ அதுதான் மேனுவல் பார்த்துட்டு இருக்கோம். இங்க இருந்து அந்த URL எடுத்துட்டு வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? தென்னுக்கு அசெட் தட் எல்லாமே ஸ்டேட்டஸ் கோட் எல்லாமே பாஸ் பண்ணிட்டேன். ஓகே இப்போ இதுக்கு வரலாம். ஸ்டேட்டஸ் கோட் HTTP நம்ம மேலே தான் ஸ்டார் வச்சாச்சு இல்லையா? இப்போ ஸோ தட் இட் வில் ட்ரை டு கெட் ஆல் தோஸ் கைண்ட் ஆஃப் மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் டு திஸ் கிளாஸ். கரெக்டா? இப்போ நான் டாட் வைக்கிறேன். வருதான்னு பார்க்கலாம். வரல. ஏன் சார் வெண்ண கீழ தான் சார் பாடி வரணும். நீங்க கிவனுக்குள்ள பாடி கொடுத்துருக்கீங்க சார். கிவனுக்குள்ள பாடி கொடுத்துருக்கேன். சரி இப்போ ரன் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். இது ஒரு எரர். வேற சொல்லுங்க. ஸ்கிரீனை பார்க்காதீங்க. ஸ்கிரீனை பார்க்காம சொல்லுங்க. சார் நம்ம மெயின்குள்ள கொடுத்தா சார் ரன் ஆகும். மெயினுக்கு வெளியே கொடுத்தா ரன் ஆகல சார். சரி அவர் சொன்ன மாதிரி நான் மெயினை வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுறேன். பண்ணியாச்சு. வேற சார் செமிகோலன் கொடுக்கணும் சார். செமிகோலன் சார். செமிகோலன் எந்த இடத்துல? லைன் நம்பர் வென்னு கிட்ட 24th and 23rd ஐ திங்க். பாடில செமிகோலன். சரி பாடிக்கு டாட் கொடுக்கல சார். பாடிக்கு டாட் கொடுக்கல. டாட் தான் இங்க வருமா? செமிகோலன். சரி செமிகோலன். சார் கிவனுக்கும் இம்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் எல்லா கண்டிஷனுக்கும் இம்போர்ட் கொடுத்துருக்கீங்க சார். அப்புறம் ஏதோ ஒன்று கிவனுக்கு டெலிட் பண்ணலாமா சார்? டெலிட் பண்ணியாச்சு. வேற
இப்போ அப்படிதான் வருது. சார் வெப் டிரைவர்னு ஒன்று கொடுக்கணும் சார். வெப் டிரைவர் கான்செப்ட் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், அதை விட்டுருங்க. தரேன். சார் இம்போர்ட் பக்கத்துல ஏன் சார் ஸ்டாட்டிக்னு வந்திருக்கு, அது ஆட்டோமேட்டிக்கா வருங்களா? இம்போர்ட் பக்கத்துல ஸ்டாட்டிக்கோட யூசேஜ் என்ன? அந்த ஸ்டாட்டிக்ன்ற பிளாக் தான், அது ஒரு பிளாக்னு சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ நான் கேட்டேன் டெஸ்ட் யார் என்ன சொன்னீங்க? டெஸ்ட் அனாட்டேஷன். இவ்வளவு நேரம் டெஸ்ட் என்ஜின் ஃப்ரேம்வொர்க் சொல்லிட்டு டெஸ்ட்டே யூஸ் பண்ணாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? நான் அதனால டெஸ்ட் கீவேர்டு கொடுத்துட்டே வந்தேன். யாராவது சொல்றீங்களான்னு பார்க்கலான்ட்டு என்னெல்லாமோ மாத்தீங்க. இங்க முதல்ல என்ன பண்ணோம், இதில் ஃப்ரேம்வொர்க் டிடிடி யூஸ் பண்ண போறேன்னு முதல்ல சொன்னேன். அதுலேயும் நான் 4-5 தடவை ஒரு லைனை ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தேன். டெஸ்ட் யூஸ் பண்ண போறோம், அதுலேருந்து அந்த ஒரு அனடேஷன் மட்டும் இங்கே பிக் பண்ண போறோம்னு சொல்லிட்டு, அது ஒன்று. அண்ட் ரெஸ்டேஷோட டிபெண்டன்சி எடுக்கும்போது இன்னொன்று வந்துட்டு புல் பண்ணோம், டெஸ்ட் என்ஜின்ற டிபெண்டன்சி. ஓகேவா? ஸோ அப்போ அது வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தோம். அது அப்பவும் சொன்னேன். சரியா? எதுக்காக நான் இப்போ இவ்வளோ நேரம் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டேன்னா, நான் சொல்லிடலாம் டக்குன்ட்டு நான் வருவேன், டெஸ்ட் என்ஜின் போடுங்க, ரைட் ஓகே, ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணுங்க, அவ்வளோ ரன் ஆயிடுச்சு, அவ்வளோ முடிச்சு ஏபி கிளாஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் யோசிக்கணும் முதல்ல. ஒவ்வொரு கோடிங் இப்போ போஸ்ட்மேனில் நான் அப்படியே பண்ணிட்டு போகலாம், பிரச்சனை கிடையாது. அது வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி காப்பி பேஸ்ட் மாதிரி. இங்கெல்லாம் காப்பி பேஸ்ட்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. சரியா? ஒவ்வொரு மெத்தடை நீங்கள் பாஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கம்மா ஏன் வருது, இந்த ஃபுல் ஸ்டாப் ஏன் வருதுன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா தான் ஏபி டெஸ்டிங்கில் ஒன்று நீங்கள் வேலிடேட் பண்ண முடியும். இந்த அட்டெஸ்டர்ன்றது நான் சொல்லாமே இப்போ உங்களால் சொல்ல முடிஞ்சது. எப்படி முடிஞ்சது? அந்த அறிவு பசி இருக்கணும். சரியா? தேடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நெக்ஸ்ட் என்ன வரும், இது ஏன் இப்படி வரலன்னு கேட்டுகிட்டே இருக்கணும். ஒரு எரர் கோட் வந்துதுன்னா இப்போ நான் மேலே வச்சோன்னே இது வரல, அப்போ நான் வந்துருச்சு ஏன் வரலன்னு நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. அப்படியே பார்த்துட்டே தான் இருப்போம். சரியா? இப்போ நீங்கள் யோசிக்கணும். சரி, இப்போ நான் வந்துட்டு டெஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, இவர் என்ன சொல்றாரு, மேலே வச்சா இம்போர்ட் கேட்குதா? ஓகே, இப்படி வருது, என்ன பண்ணலாம்? இது கொடுத்தா சரியாயிடுமா? create annotation test. சரி, கிரியேட் அனோடேஷன் டெஸ்ட் இப்படி கொடுக்கணுமா? No bro, add test engine library கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும் கேட்கும். இப்போ வந்துட்டு நான் கீழே கவனிச்சிங்களா, அது ரெண்டாயிரம் முடிஞ்சிருச்சு. சரியா? அது வந்து இம்போர்ட் ஆச்சு. சரியா? ஐ மீன் அதுக்கு தேவையான ஃபைல்ஸ்லாம் எடுத்துச்சு. ஓகேவா? லைப்ரரி ஃபைல்ஸில் கொடுத்த உடனே இப்போ நீங்கள் வச்சு என்ன ஆகும், இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இம்போர்ட் கேட்குதா? ஸோ இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் மெத்தட் என்னவா இருக்கு, இப்போ என்னவா இருக்கு? ஓகே, டெஸ்ட் என்ஜின் மெத்தட். ஓகேவா? ஓகே, சரி, நெக்ஸ்ட் இப்போ அது வரலாம். இப்போ HTTP ஸ்டேட்டஸ் வச்சு பார்க்குறேன், இப்போவும் வரல. ஸோ நீங்கள் சொன்ன எல்லாமே நான் பண்ணிட்டேன். மீன் மெத்தட் எடுத்தாச்சு. கீழே கர்லி பிரேசஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஒருத்தர் கரெக்டாக சொல்லிட்டீங்க டெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ வந்து 1 2 மிஷின் இது மேலே வச்சு இம்போர்ட் காமிக்கல. HTTP ஸ்டேட்டஸ் நான் மேலே வச்சேன்னா, ஐ மீன் டாட் வச்சேன்னா எனக்கு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பண்ணால் அதுக்கு அதுக்கான மெத்தட்ஸ் எனக்கு காமிக்கல. இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துட்டு ஒரு 5 minutes பிரேக் டைம் எடுத்துக்கோங்க. பிரேக் போகிறவங்க பிரேக் போகலாம். ஓகே, டைம் என்ன இப்போ 12:15 அசைன்பிள் ஆகிடலாமா? 5 minutes போகுமா? ஓகே, 12:15 அசைன்பிள் ஆகிடுங்க. 5 minutes பிரேக். ஓகே.